கேட்டுக்கொள்கின்றோம். கதிரேசன் பழைய மாணவர் அணியின் டீம் கார்டு உடனடியாக பிரதான காரியாலயத்துக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று ஒவ்வொரு அணியிலிருந்தும் உதிரி வீரர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இப்பொழுது விளையாட்டு ஆரம்பமாவதற்கான துலங்கல்கள் தெரிகின்றது. கொஷின் நிச்சயமாக பிரிந்தன். கொட்டக்கலை தமிழ் மகா வித்யாலய அணி தான் முதலாவதாக துடுப்பெடுத்தாட போகின்றனர். கதிரேசன் பழைய மாணவர் அணி பந்து வீச ஆயத்தமாகின்றனர். மேலும் மைதானத்தில் சிறிதளவு வெயில் காணத்தக்கவாறு இருக்கின்றது. ஆனாலும் மழை வரக்கூடிய சாத்தியமும் இருக்கின்றது என்பதனால் போட்டியை சற்று துரிதப்படுத்துவது நல்லது. போட்டியை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காலநிலையினை கருத்தில் கொண்டு மீண்டும் அந்த ஞாபகப்படுத்தல் போட்டியினை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது போட்டியாளர்கள் மைதானத்தில் தத்தமக்குரிய இடங்களில் தயாராக இருக்கின்றனர். முதலாவது பந்து வீசப்படுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றனர். ஞாபகப்படுத்துகின்றோம், இந்த போட்டி கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் மற்றும் கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்களுக்கிடையே இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது முதலாவது பந்து அருமையான பந்து ஒன்று வீசப்பட்டது. அதனை ஓட்டங்கள் எதுவும் பெறப்பட முடியவில்லை. உண்மையை சொல்ல போனால் கொஷின் இப்பொழுது வீசப்படுகிற ஒரு வேகமான பந்து, அவ்விடத்தில் எந்த விதமான ஒரு ஓட்டமும் பெறப்படவில்லை. உண்மையை சொல்ல போனால் கொஷின் பழைய மாணவர்களை காணும் போது இவர்கள் மாணவர்களை தாண்டியும் மிகவும் உற்சாகமாகவும் வலுவாகவும் காணப்படுகின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அணிக்கு வெற்றி வாகை சூடப்படுகின்றது என்று. அடுத்த பந்தை வீசுவதற்காக நடுவரை கடந்து பந்து வீச்சாளர் மிகவும் ஒரு சிறப்பான அடி. அடிக்கப்பட்ட பந்து பவுண்டரி எல்லையினை கடந்து அந்த அணிக்கு 6 ஓட்டங்களை ஈட்டி தந்திருக்கின்றது. அருமையான துடுப்பாட்டம். ஆம், துடுப்பாட்ட வீரர் ரஜு அவர்கள் களத்தினில் மிகவும் உற்சாகமாக காணப்படுகின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் எத்தனை ஓட்டங்களை கடக்கின்றார் என்று. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 6ஆக அதிகரிக்கின்றது அந்த 6 ஓட்டத்தோடு. இப்பொழுது வீசப்படுகிறது வேகமான பந்து. ஆம், அவ்விடத்தில் எந்த விதமான ஒரு ஓட்டமும் பெறப்படவில்லை. ஆரம்பமே அமர்கலமாக அமைவது போல இந்த போட்டி மிகவும் வலுவாக ஆரம்பித்திருக்கின்றது. இருதரப்பு வீரர்களும் உற்சாகமாக விளையாட்டில் ஈடுபடுகின்றனர். இப்பொழுது வீசப்படுகிறது பந்து. சிறப்பான முறையில் ஆடப்பட்ட பந்து. ஒரு ஓட்டம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7ஆக அதிகரிக்கின்றது. அருமையாக அந்த பந்தினை பவுண்டரி எல்லையினை கடக்காமல் தடுத்திருந்தார் எமது கதிரேசன் கல்லூரியின் பழைய மாணவர் பிரதீப். ரஜீவ் மற்றும் லுஷான் களத்தில் துடுப்பாட்ட வீரர்களாக. பந்து வீசிக் கொண்டிருப்பவர் ஹரி, கதிரேசன் பழைய மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக. இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது.
ஆம் பவுண்டரி அருமையான ஒரு எல்லையினை களத்தடுப்பு. ஆம் கொஷின் பவுண்டரி எல்லையினை தொடும் முன் அந்த பந்தினை அருமையாக தடுத்திருந்தார் நம்முடைய கதிரேசன் கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தில். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9 அதிகரிக்கின்றது அந்த 2 ஓட்டங்களோடு. உண்மையை சொல்ல போனால் நான் முன்பு கூறியது போல கல்லூரி மாணவர்களை தாண்டி பழைய மாணவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் விளையாடக்கூடிய காட்சியினை இப்பொழுது நாம் காண வேண்டியதாக இருக்கிறது. ஒரு ஓவர் நிறைவு பெற்றிருக்கின்றது. ஒரு ஓவர்கள் நிறைவில் 9 ஓட்டங்கள் விக்கெட் இழப்பின்றி. தொடர்ந்து பார்ப்போம். இரண்டு அணியின் விளையாட்டு வீரர்களும் வெகு விறுவிறுப்பாக களத்தினில் விளையாடிய வண்ணம் இருக்கின்றனர். ஆம்பிரிந்தன் இரண்டாவது ஓவரின் ஆரம்பம். புதிய பந்து வீச்சாளர் மனோஜ். பார்ப்போம் இந்த பந்து வீச்சாளரின் கைவண்ணத்தில் வருகிறது ஒரு அருமையான பந்து. அடித்த ஆடப்பட்ட பந்து. ஆம் அந்த பந்து அருமையாக பவுண்டரி எல்லையினை கடந்திருக்கின்றது. 4 ஓட்டமாக நடுவர் தீர்ப்பளிக்கின்றார். சற்று முன் பவுண்டரி எல்லையினை கடந்த பந்தானது அந்த அணிக்கு 6 ஓட்டத்தினை ஈட்டி தந்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15 அதிகரிக்கின்றது விக்கெட் இழப்பின்றி. மனோஜ் தனது இரண்டாவது பந்தை வீசுவதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். இதோ நடுவரை கடந்து வீசப்படுகின்ற பந்து. அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டங்களும் பெறப்படவில்லை. இப்பொழுது நடுவரை கடந்த பந்து அடிக்கப்பட்ட பந்தினை பவுண்டரிகளுக்கு சற்று முன்பாக தடுத்திருந்தார் எமது கதிரேசன் அணியின் பிரதீப் அவர்கள். அந்த 2 ஓட்டங்களோடு கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலய பழைய மாணவர்களின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையானது 17 அதிகரிக்கின்றது. விக்கெட் இழப்பின்றி 17 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். வீசப்படுகின்றது இரண்டாவது ஓவர். மனோஜ் அவர்கள் பந்து வீசுவதற்காக நடுவரை கடந்து. அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டமும் பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நடுவரின் தீர்ப்புக்கு அமையாத ஒரு அகல பந்தாக கணிக்கப்படுகிறது. உண்மையை சொல்ல போனால் இந்த போட்டிக்கு ஒரு அருமையான ஆரம்பமாகவே இது அமைந்திருக்கின்றது. இரு அணியும் நிகராக விளையாடிய வண்ணம் இருக்கின்றனர். இப்பொழுது பந்து வீச்சலை கைவத்தில் ஒரு அருமையான பந்து. அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டமும் பெறப்படவில்லை. அந்த வகையில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 22 அதிகரிக்கின்றது தற்பொழுது. உண்மையை சொல்ல போனால் கொஷின் இவர்களை பார்க்கும்போது மிகவும் வலுவாக விளையாடிய வண்ணம் இருக்கின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம். மனோஜ் அவர்களின் முதலாவது ஓவரில் இறுதி பந்து. அதாவது இந்த போட்டியில் 2வது ஓவர். மனோஜ் அவர்களின் முதலாவது ஓவரில் இறுதி பந்து. துடுப்பாட்ட வீரர் களத்தில் தயாராக இருக்கின்றார். பந்து வீச்சாளரின் கைவண்ணத்தில் ஒரு வேகமான பந்து வீசப்படுகின்றது. ஆனால் அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டமும் பெறப்படவில்லை. ஆம்பிரிந்தன் அந்த வகையில் 2வது ஓவரும் நிறைவுக்கு வருகின்றது. 2 ஓவர்கள் நிறைவில் 22 ஓட்டங்கள் விக்கெட் இழப்பின்றி. இதுவரையில் 2 ஓவரிலும் எவ்விதமான விக்கெட்டையும் இழக்காமல் வெகு சிறப்பாக ஆடிய வண்ணம் இருக்கின்றனர் கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர் அணி. ராஜீவ் மற்றும் லுஷான் ஆகிய துடுப்பாட்ட வீரர்களே
அருமையாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது வீசப்படுகிற ஒரு வேகமான பந்து, அடிக்கப்பட்ட பந்தானது அருமையாக பவுண்டரி லைனை கடந்து 6 ஓட்டங்களாக நடுவர் அவர்கள் தீர்ப்பளிக்கின்றார். ஆம் கொஷின், அருமையான அடி. புதிய பந்து வீச்சாளர் ஹரி கதிரேசன் அணியின் சார்பாக. கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்திலிருந்து துடுப்பெடுத்து ஆடும் துடுப்பாட்ட வீரர்கள் வெகு சிறப்பாக தங்களுடைய திறமையினை வெளிக்காட்டிய வண்ணம் இருக்கின்றனர். அவர்கள் ரஜு மற்றும் ருஷான். பொறுத்திருந்து பார்ப்போம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 28 இருக்கின்றது. தற்பொழுது அடுத்த பந்து நடுவரை கடந்து வீசப்படுகின்றது. ஒரு ஓட்டத்திற்கான முயற்சி. ஆம், வெற்றிகரமாக அந்த ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர் கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலய அணியினர். அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 29. மிகவும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இரு தரப்பினரும் விளையாடிய வண்ணம் இருக்கின்றனர். ஞாபகப்படுத்துகின்றோம், 20 ஓவர்கள் கொண்ட போட்டியாகவே நடைபெறுகின்றது. பிரிந்தன் ஆம், இப்பொழுது ஒரு பந்து வீசப்படுகின்றது. அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டமும் பெறப்படவில்லை. உண்மையிலேயே இவர்களுடைய சிறப்பான ஆட்டத்திற்கு வழிவிடும் வகையில் காலநிலை சற்பொழுது எமக்கு கை கொடுக்கும் போல தெரிகின்றது. கொஷின் நிச்சயமாக பிரிந்தன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 29 காணப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது ஒரு வேகமான பந்து வீசப்படுகின்றது. ஹரி அவர்கள் மிகவும் ஒரு சிறப்பான பந்து இருந்த போதிலும் கூட அது 4 ஓட்டங்களாக எல்லையினை கடந்து செல்கின்றது. அந்த 4 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 33 அதிகரிக்கின்றது. பிரிந்தன் உண்மையை சொல்ல போனால் கொஷின், இளம் மாணவர்களை விடவும் இவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக விளையாடி வண்ணம் இருக்கின்றனர். தற்பொழுது உங்களோட ஆங்கில வர்ணனையில் ஈடுபடுவதற்காக கதிரேசன் ஊடக பிரிவின் மாணவி கிருஷாயினி இணைந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது வீசப்பட்ட பந்தில் அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டமும் பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நடுவரின் தீர்ப்புக்கு அமையாதொரு அகல பந்தாக கணிக்கப்படுகிறது. I have just arrived at the chairs on the commentary box. I was delayed at the gate, but I have been watching from the boundary, and I have to say the running between the wicket is currently being outbacked. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 34 காணப்படுகின்றது. பிரிந்தன் தொடர்ந்தும் விளையாட்டு வீரர்கள் சுறுசுறுப்பாக விளையாட வண்ணம் இருக்கின்றனர். We promise that the sixes will fly, wickets will fall, and the crowd will roar. இப்பொழுது நடுவரை கடந்த ஒரு அருமையான பந்து வீசப்படுகின்றது. மிகவும் ஒரு சிறப்பான பந்து இருந்த போதிலும் விக்கெட் கீப்பரின் கையில் இருந்து நழுவி 4 ஓட்டங்களாக எல்லையினை கடக்கின்றது. அந்த வகையில் கொட்டக்கலை அணியினர் 38 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். ரஜு மற்றும் லுஷான் ஆகிய துடுப்பாட்ட வீரர்களே களத்தில் இருக்கின்றனர். 3 ஓவர்கள் நிறைவு பெற்றுள்ளது. 38 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். கரண்ட் ரன் ரேட் 12.7 என்ற ரன் ரேட்டில் ஆடிக்கொண்டிருக்கின்றனர் கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள். மிகவும் ஒரு சிறப்பான ரன் ரேட் பிரிந்தன் T20 பொறுத்தவரை. இதுவரையில் கொட்டக்கலை அணியிலிருந்து எவ்வித விக்கெட்டுகளும் இழக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 12.7 என்பது T20 பொறுத்தவரையில் மிக ஒரு சிறப்பான ஒரு ரன் ரேட்.
இதே வேகத்தில் இவர்கள் செல்வார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு இமாலய இலக்கை வழங்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்த்து ஆடுவது நம்முடைய கதிரேசன் அணி என்பதனால் ஆம், அந்த இடத்தில் எவ்வித ஓட்டங்களும் பெறப்படவில்லை. ஒரு டாட் பாலாக கருதப்படுகின்றது. தொடர்ந்தும் இன்று இடம்பெறக்கூடிய இந்த போட்டிகள் கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்களின் முகநூல் பக்கம் மற்றும் கொட்டகல தமிழ் மகா வித்யாலய முகநூல் பக்கத்தில் ஆட்டம் இழப்புக்கான கோரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கதிரேசன் பழைய மாணவர்கள் தங்களுடைய முதலாவது விக்கெட்டை வீழ்த்துகின்றனர். கொட்டகலை தமிழ் மகா வித்யாலயத்தின் முதலாவது விக்கெட் இழக்கப்படுகின்றது 38 ஓட்டங்களுக்கு. அருமையான பந்து வீச்சு அது. ஆட்டம் இழந்து செல்பவர் That drop was that's a vintage delay of reaction. இப்பொழுது கொட்டகல அணி சார்பாக புதிய துடுப்பாட்ட வீரராக களமிறங்குகின்றார் கமல். கமல் புதிய துடுப்பாட்ட வீரர். அநேகமாக 2 ஓவர்களாக தேடப்பட்ட விக்கெட் 3வது ஓவரில் கதிரேசன் அணியினருக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த விக்கெட் ஆனது இவர்களுடைய ஓட்டம் சராசரி வேகத்தினை அதிகரிக்குமா அல்லது குறைவடையும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக கொஷின் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சினை இப்பொழுது நம்முடைய கதிரேசன் அணியின் பழைய மாணவ வீரர்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றனர். ரஜு 15 பந்துகளில் 27 ஓட்டங்களை பெற்று களத்தில் இன்னும் இருக்கின்றார். அருமையாக அந்த பந்தானது தடுக்கப்பட்டது. அவ்விடத்தில் ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 39 அதிகரிக்கின்றது. தொடர்ந்தும் பார்ப்போம். இப்பொழுது வீசப்படுகிறது ஒரு வேகமான பந்து. அடிக்கப்பட்ட அந்த பந்தானது வாய்ப்பு இல்லை, எல்லை கோடை கடந்துள்ளது. ஆனால் அது 6 ஓட்டங்களாகவே நடுவர் தீர்மானிக்கின்றார். அந்த 6 ஓட்டங்களோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 45 அதிகரிக்கின்றது. பிரிந்தன் அருமையான ஒரு துடுப்பாட்டமாக எம்முடைய கொட்டகல தமிழ் மகா வித்யாலயத்தின் பழைய மாணவர் அணி களத்தினில் இருந்து ஆடிக்கொண்டு இருக்கின்றனர். மனோஜ் அவர்கள் நடுவரை கடந்து வீசப்படுகின்றது. பின்னெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை, அதுவும் நழுவ விடப்பட்டுள்ளது. எல்லை கோட்டை கடந்து மீண்டும் ஒரு 4 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. அடுத்ததாக 4 ஓட்டங்களை விளாசி தருகின்றனர் கொட்டகலை அணியினர். அருமையாக கைக்கு வந்த அந்த பிடியினை தவறவிட்டு இருக்கின்றனர் கதிரேசன் கல்லூரியின் அணி. அந்த 4 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 49 அதிகரிக்கின்றது. மீண்டும் அணியின் சராசரி ஓட்ட வேகத்தை 12.8 அதிகரித்திருக்கின்றனர் கொட்டக்கலை அணியினர். தொடர்ந்து வீசப்படுகிற ஒரு வேகமான பந்து. அடிக்கப்பட்ட அந்த பந்து வாய்ப்பு. அருமையான ஒரு பிடி எடுப்பு. கொட்டக்கலை அணியின் 2வது விக்கெட்டும் வீழ்த்தப்படுகின்றது. அருமையாக அந்த பந்தினை பிடித்து ஆட்டமிழக்க செய்திருக்கின்றனர் கதிரேசன் கல்லூரியின் அணியினர். மனோஜ் அவர்களின் சிறப்பான பந்தில் பிடியெடுத்து அந்த விக்கெட் இழக்கப்பட்டுள்ளது. கொட்டகல அணியிலிருந்து இப்பொழுது ஆட்டமிழந்து வெளியேறுகின்றார் வீரர் ரகு. ஜஸ்ட் ஒன் பிருந்தன். அடுத்ததாக பார்க்கலாம் எங்களுடைய அந்த வெற்றிடத்தை நிற்பதற்காக ரகு கொட்டகலை பிரதேசத்திலே மிக ஒரு மென்பந்து விளையாட்டு போட்டியிலும் தலை சிறந்த ஒரு வீரராகவும் அதே போல கடின பந்து போட்டியிலே ஒரு
தன்னுடைய ஒரு ஆட்ட நாயகனாகவும் அடையாளப்படுத்திய ஒரு வீரர் பிருந்தன். ஆம், இப்பொழுது கொடகல் அணியிலிருந்து புதிதாக துடுப்பாட்டத்திற்கு களமிறங்கி இருக்கின்றார் விளையாட்டு வீரர் ரகு. 2-4 ஓட்டங்கள் விலாசப்பட்டதினை அடுத்த பந்திலேயே ஒரு சிறப்பான விக்கெட்டை கதிரேசன் அணியினர் கைப்பற்றிருக்கின்றனர். பிரிந்தன், பொறுத்திருந்து பார்ப்போம் இப்பொழுது எத்தனை ஓட்டங்கள் விலாசப்படுகின்றது என்று. இன்றைய சமரிலே இவர்கள் கதிரேசன் கல்லூரிக்கும் அதே போல கொட்டைகளை தமிழ் மகா வித்தியாலயத்துக்கான சமரினை ஏற்படுத்துவதற்கான மூல கர்த்தாவா இருந்த பழைய மாணவர்கள் என்று மைதானத்திலே இப்பொழுது ஒரு வேகமான பந்து வீசப்படுகின்றது. அடிக்கப்பட்ட அந்த பந்தானது பவுண்டரி எல்லையினை தொடு முன் லாவகமாக தடுக்கப்பட்டது. பாராட்டத்தக்க அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 50 அதிகரிக்கின்றது. அரை சதத்தை எட்டியிருக்கின்றனர் கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலய அணியினர். உண்மையிலே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தெற்காசிய நாடிலே 100 ஆண்டுகளை கடந்த இந்த கடினப்பந்து போட்டியிலே அதே போல கல்லூரியின் 100 ஆண்டு கடந்திருக்கின்றது. அதே போல கொட்டைகளை தமிழ் மகா வித்தியாலயம் 100 ஆண்டு கடக்க இருக்கின்றது. இந்த வேளையிலே ஒரு சமர் 4.1 ஓவர்களில் 50 ஓட்டங்கள். இதுவரையில் கொட்டகலை அணி 2 விக்கெட்டினை இழந்து 51 ஓட்டங்களை பெற்று சிறப்பாக துடுப்பாடி கொண்டிருக்கின்றனர். ஆம்பிரிந்தன் 2 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டாலும் கூட 51 என்பது மிகவும் ஒரு இமாலய இலக்கு என்று சொல்ல வேண்டும் தற்போதைய சூழ்நிலையில். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இலக்கினை. மீண்டும் ஒரு ஆட்டம் இழப்புக்கான வாய்ப்பு. 3வது விக்கெட்டும் வீழ்த்தப்படுகின்றது கொட்டக்கலை அணியினரின். அருமையான ஒரு ட்ரிப் கேட்ச் முறையிலான ஆட்டம் இழப்பு. அருமையான களத்தடுப்பினை ஆடிக்கொண்டிருக்கிற நம்முடைய கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் அணியினர். உண்மையிலே இந்த போட்டியானது சர்வதேச ரீதியாக டெஸ்ட் அரங்கிலே ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து 50 ஓவர்களை கொண்ட மட்டுப்படுத்த போட்டியாக இன்று 2020 என்ற சர்வதேச அமைப்பில் இருந்து தற்போது பிராந்திய ரீதியாக 10-20 என்று அறிமுகப்படுத்திருக்கின்ற இந்த கடின பந்து போட்டி. அந்த வகையிலே கொட்டைகளை தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர்களும் அதே போல நாவலப்பட்டிய கதிரேசன் மத்திய கல்லூரியும் இந்த களத்திலே ஆட்டமிழந்து செல்பவர் கமல் ஆட்டமிழந்து செல்கின்றார். இப்பொழுது கொட்டகலை அணியிலிருந்து புதிய துடுப்பாட்ட வீரராக களம் இறங்கி இருக்கின்றார் தயா. உண்மையிலேயே தயா ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரர், கள தடுப்பாளர், அதே போல துடுப்பாட்ட வரிசையிலே தன்னை அடையாளப்படுத்திய ஒரு வீரரும் ஆவார். ஆம், பொறுத்திருந்து பார்ப்போம் இவருடைய துடுப்பாட்ட திறனில் விலாசப்படும் ஓட்டங்களை. பந்து வீச்சாளர் கிருஷாந்தன் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். For the reminder, this is a thrillful T20 encounter between the past pupils of Kottakkala Tamil Mahavidyalaya and Kadireshan Central College, Navalapitiya. உண்மையை சொல்ல போனால் பார்வையாளர்கள் மிகவும் கொண்டாட்டத்தில் காணப்படுகின்றனர். இப்பொழுது கதிரேசன் மத்திய கல்லூரி அணியிலிருந்து வீசப்படுகிற ஒரு வேகமான பந்து. ஓட்டங்கள் எதுவும் பெறப்பட முடியவில்லை. இந்த சமரிலே யார் வெற்றி பெறுவார்கள்? கொட்டக்கலை தமிழ் மகாவித்தியாலயம் அல்லது கதிரேசன் மத்திய கல்லூரியா? கடந்த போட்டியிலே கொட்டக்கலை தமிழ் மகாம் தன்னுடைய சமரை அடையாளப்படுத்தி வெற்றி வாகை சூடியிருக்கின்றார்கள். எனவே பழைய மாணவர்களான போட்டியிலே யார் வெற்றி பெறுவார்கள்? அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை தற்பொழுது 51 காணப்படுகின்றது. 3 விக்கெட் இழப்பிற்கு 4.5 ஓவர்களில் வீசப்படுகிறது 4வது ஓவரின் இறுதி பந்து. லாங் ஆஃப் தி ஸ்ரீலங்கா 4 ஓட்டத்துக்கான வாய்ப்பு. ஆம், அது ஒரு அருமையான 4 ஓட்டம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 55 அதிகரிக்கின்றது. லாபகரமான ஒரு 4 ஓட்டத்தை பெற்றிருக்கின்றார் தயா. கடந்த பந்திற்கு கவர் திசையில் ஒரு அருமையான 4 ஓட்டங்களை விலாசி இருக்கின்றார் கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர் அணியின் விளையாட்டு வீரர். ஆம் பிரிந்தன், 5 ஓவர்கள் நிறைவுக்கு வருகின்றது. 55 ஓட்டங்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு. 2 அணியினருமே தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் இந்த போட்டியில். களத்திலே தயா அவரோடு ரகு சிறந்த துடுப்பாட்ட வீரர், கடின பந்திலே தன்னை அடையாளப்படுத்திய ஒரு வீரர் ஆவார். 36வது இலக்கத்தை கொண்ட வீரராக காணப்படுகின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். எம்முடைய பந்து வீச்சாளரும் இவர்களுக்கு சளைத்தவர் அல்ல. அவரும் தன்னுடைய பந்து வீச்சில் திறனான ஒரு பெயரினை எம்முடைய நாவல் நகரில் பதித்தவர்.
பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது அவருடைய கைவண்ணத்தில் ஒரு அருமையான பந்து வீசப்பட காத்திருக்கின்றது. தன்னுடைய மூன்றாவது ஓவரை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் மனோஜ் நடுவரை கடந்து ஆயுதமாய் கொண்டிருக்கின்றார். இதோ வீசப்படுகின்றது அந்த பந்து. மிகவும் ஒரு சிறப்பான பந்து. ஒரு ஓட்டங்களை பெறுகின்றனர் கொட்டக்கலை அணியினர். அந்த ஒரு ஓட்டத்தோடு பைஸ் என்ற முறையிலே ஒரு ஓட்டம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 56 அதிகரிக்கின்றது. மிகவும் சுறுசுறுப்பாக விளையாடி வண்ணம் இருக்கின்றனர். இந்த போட்டியானது மிகவும் உற்சாகமாகவும் விறுவிறுப்பாகவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை ஓட்டங்கள் கொட்டக்கலை துடுப்பாட்ட வீரர்களினால் விலாசப்படுகின்றது என்று. பந்து வீசுவதற்காக மனோஜ் சவுதி அரேபியா வீரரை சார்ந்த ஒரு சாயலை கொண்டிருக்கின்றார். பந்து வீச்சிலே பொறுத்து பார்ப்போம். 17ஆம் இலக்கத்தை கொண்ட தயா சிறந்த ஒரு சிறப்பான பந்து. ஆனாலும் ஒரு ஓட்டங்கள். இரண்டாவது ஓட்டத்துக்கான முயற்சி இல்லை. ஒரு ஓட்டத்தோடு திருப்தி அடைகின்றனர் துடுப்பாட்ட வீரர்கள். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 57 அதிகரிக்கின்றது. உண்மையிலேயே ஒரு மாகாணத்தில் 2 மாவட்டங்கள், நுவரெலியா மாவட்டம் அதே போல கண்டி மாவட்டத்தோடு சேர்ந்து 2 போட்டிகள், பாடசாலைக்கு இடையிலான பழைய மாணவர் போட்டி, அதே போல பாடசாலை உள்ளடங்கிய போட்டி. இப்பொழுது ஒரு வேகமான பந்து வீசப்படுகின்றது. அது ஒரு அகலப்பந்தாக தீர்மானிக்கப்படுகின்றது நடுவர்களினால். அந்த வகையில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 58 அதிகரிக்கின்றது. தற்போது கொட்டக்கலை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பழைய மாணவர்கள் 58 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். இரு பெரு துருவரங்கள் மலையகத்தில் கொட்டக்கலை மற்றும் கதிரேசன். எல்பிக்கான கேள்வி கேட்கப்படுகிறது. இருந்த போதிலும் நடுவர் அவர்கள் இல்லை என்று தீர்ப்பளித்திருக்கின்றார். Since its inception is 1924, our school has stood as beacon of knowledge, character and brotherhood. Today, as we celebrate our century year, the halls aren't just filled with history. The cricket grounds are filled with the men who made that. This isn't just a match, it's a journey back in the time. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து மனோஜ் அவர்களின் கரங்களில் இருந்து. நுணுக்கமாக தன்னுடைய பந்து வீச்சினை அவர் பக்குவப்படுத்துகின்றார். 6 பந்து வீச்சினையும் 6 நுணுக்கத்தோடு பயன்படுத்துவார் என்று நினைக்கின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 59 காணப்படுகின்றது. 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு மனோஜ் அவர்கள் அடுத்த பந்து. மீண்டும் எல்பிக்கான கேள்வி கேட்கப்படுகின்றது. இருந்த போதிலும் நடுவர் அவர்கள் திருப்தி கொள்ளவில்லை. ஓட்டமற்ற பந்தாகவே கருதப்படுகின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 59 காணப்படுகின்றது. 6 ஓவர்கள் முடிவில் 59 ஓட்டங்கள். உண்மையிலேயே வரலாற்று சார்ந்த இந்த சமராக காணப்படுகின்றது. ஒரு மாகாணத்துக்குள்ள 2 மாவட்டங்கள், கொட்டக்கலை பிரதேசத்திலே தன்னை அடையாளப்படுத்தி ஒரு கல்வித்துறையிலே மேம்பட்ட ஒரு பாடசாலையாகவும், அதே போல கண்டி மாவட்டத்திலே கதிரேசன் மத்திய கல்லூரி தனக்கென ஒரு புகழை கொண்ட ஒரு கல்லூரியாகவும் காணப்படுகின்றது. இவர்களுக்கு இடையிலான ஒரு சிநேகபூர்வமான சமர் இன்று. இந்த சமரின் முதல் அம்சமாக நேற்றைய தினம் கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்திலே அதற்கான ஆரம்ப நிகழ்வோடு இன்றைய இந்த ஜெயதிலக மைதானத்திலே நிறைவு பெறுகின்றது என்று சொல்ல வேண்டும். அந்த வகையிலே முதலாவது போட்டியிலே, முதலாவது சமரிலே எங்களுடைய கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயம் தன்னை வெற்றி வாகை சூடியிருக்கின்றார்கள். அந்த வகையில் அடுத்ததாக இந்த பழைய மாணவர்களுக்கான போட்டியிலே யார் வெற்றி பெறுவார் என்று பொறுத்து பார்ப்போம். பந்து வீசுவதற்காக கிருஷாந்தன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். நடுவரை கடந்து வீசப்படுகின்ற பந்து தட்டி ஆடப்பட்ட பந்து. 1 ஓட்டங்கள் மாத்திரமே. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 60 அதிகரிக்கின்றது. உண்மையிலே பொறுத்திருந்து பார்ப்போம். 100 ஓட்டங்களை கடப்பார்களா என்று, கடந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. 6.1 ஓவர்களில் 60 ஓட்டங்கள் என்பது சராசரி ஓட்ட எண்ணிக்கை 9.7 காணப்படுகின்றது. T20 போட்டியை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான ஓட்ட வேகம் என்றே கூற வேண்டும். அந்த பிரதி உண்மையிலேயே 100 ஓட்டங்களை கடக்க வேண்டும். இப்பொழுது வீசப்படுகிற ஒரு வேகமான பந்து. ஆனால் அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டங்களும் பெறப்படவில்லை. அது ஒரு அகலப்பந்தாக தீர்மானிக்கப்படுகின்றது. உண்மையை சொல்ல போனால் இந்த
கொட்டகல அணியினை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், இவர்கள் குயிக் சிங்கிள் என்று கூறுவார்கள். அந்த வகையில் இவர்கள் அதிகப்படியான ஒரு ஓட்டங்களாக பெற்ற வண்ணம் இருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் இது ஒரு நல்ல ஒரு திறமையான காணப்படுகின்றது. இப்பொழுது வீசப்பட்ட பந்தில் 2 ஓட்டத்துக்கான வாய்ப்பா? ஆம், 2 ஓட்டங்களையும் வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கின்றனர் கொட்டக்கலை அணியினர். அந்த வகையில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 62 அதிகரிக்கின்றது. குறிப்பாக பிரிந்தன், நீங்கள் சொன்னது போல 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்களை விட பிட்வீன் த விக்கெட்ஸ் அடித்து அவர்கள் ஓடுவது அவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு பிளஸ் பாயிண்டாக கருதப்படுகின்றது. இந்த வேளையில் இப்பொழுது நடுவரை கடந்து வீசப்பட்ட பந்தில் எவ்விதமான அது ஒரு முறையற்ற பந்தாகவே நடுவரினால் கணிக்கப்பட்டிருக்கின்றது. ஃப்ரீ ஹிட் வழங்கப்படுமா? நீங்கள் சொல்வது போல இந்த துடுப்பாட்ட வரிசை வீரர்கள் குறுகிய ஓட்டங்களை அதிகமாக பெற்றிருக்கின்றார்கள். அது அவர்களுடைய உடலின் தகமையை குறிப்பதாகும். காரணம், இந்த குறுகிய ஓட்டத்தை பெறுகின்றவர்கள் வேகமாக இயங்கக்கூடிய தசை நார்களை கொண்டு பயிற்சி பெற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். சரியாக சொன்னீர்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் மிகவும் வேகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது வீசப்படுகிறது அருமையான பந்து. அந்த பந்தானது பிடிக்கப்படுமா? அருமையாக பிடிக்கப்பட்டு கொட்டக்கலை இருந்த போதிலும் அது நோ பால் என்பதால் இது ஒரு ஆட்டம் இழப்பாக கருதப்பட மாட்டாது. இது அவருடைய அதிர்ஷ்டமாக காணப்படுகின்றது. தயாவுக்கு பொறுத்து பார்ப்போம். தயா, உங்களுடைய அதிர்ஷ்டம் தயாவா இல்லை ரகு, உங்களுடைய அதிர்ஷ்டம் எவ்வாறு இந்த ஜெயதிலக மைதானத்திலே? அது ஒரு அருமையாக பிடியாக இருந்தும் ஆட்டம் இழக்கப்படாத நிலையில் வீசப்படுகிறது மற்றொரு பந்து. ஒரு ஓட்டத்திற்கான வாய்ப்பு இல்லை. அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டமும் பெறப்படவில்லை. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 64ஆகவே காணப்படுகின்றது. வீசப்படுகின்றது 6.4வது ஓவர். மைதானத்திலே சிஎம் என்று சொல்லப்படுகின்ற சந்திரமோகன் கெட்டபுலா தமிழ் மகாவித்தியாலயத்தின் அதிபர், இந்த கல்லூரியின் முன்னாள் வீரரும் ஆவார், பாடசாலை மாணவரும் ஆவார். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரர். சரியாக சொன்னீர்கள். உண்மையை சொல்ல போனால் எம்முடைய பெறப்படவில்லை. சந்திரமோகன் ஆசிரியர் அவர்களுடைய விளையாட்டிற்கு இங்கு பல ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களுடைய பங்களிப்பினை. நீங்கள் அவர்களை அழகாக எம்சி என்று அழைக்கப்படுவதே சந்தோஷம். உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு ஆங்கில ஆசிரியராக காணப்படுவார். அடுத்த பந்தை வீசுவதற்காக கிருஷாந்த் நடுவரை கடந்து மிக அருமையான ஒரு பந்து. ஒரு ஓட்டங்கள் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும் என நினைக்கின்றேன். ஒரு ஓட்டங்கள் மாத்திரமே. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 65ஆக அதிகரிக்கின்றது. 7 ஓவர்கள் நிறைவேல். கொட்டக்கலை துடுப்பாட்ட வீரர்கள் மிகவும் அருமையாக துடுப்பாட்டிய வண்ணம் இருக்கின்றனர். ஆனாலும் எம்முடைய கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்களும் மிகவும் வேகமாக செயற்பட்டு ஒன்றிற்கு மேற்பட்ட ஓட்டங்களை பெறாமல் இவர்களை தடுத்த வண்ணம் இருக்கின்றனர். ஒன்று அவதானிக்க முடிகிறது இந்த மைதானத்திலே இன்றைய சமரை சகல விடயங்களிலும் இந்த மைதானத்திலே அனைவரும் காணக்கூடியதாக இருப்பதற்கு காரணம் இந்த பழைய மாணவர் என்று சொல்ல வேண்டும். கல்லூரியை நேசிப்பவர்கள் அவர்கள்தான் இந்த தாயாக அந்த கல்லூரியை முழுமையாக அர்ப்பணித்து அதற்கான செயற்பாடை இதை விதைத்திருக்கின்றார்கள். இந்த விதையானது எதிர்காலத்திலே தொடர்ந்து செல்லும் என்று சொல்ல வேண்டும். எனவே இந்த பழைய மாணவர்களை நாங்கள் பாடசாலைக்குள்ளே உள்வாங்குவது சிறந்த ஒரு பண்பாக காணப்படுகிறது. அடுத்த பந்து வீசுவதற்காக கோபி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார். பிரிந்தன், பழைய மாணவர்கள் சங் அணியினை சார்பாக கோபி பந்து வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். புதிய பந்து வீச்சாளருடைய கைவண்ணத்தினை நாம் இப்பொழுது காணவிருக்கின்றோம். பிரிந்தன், முதல் முறையாக சுழல் பந்து வீச்சாளர் அழைக்கப்பட்டிருக்கார் என்று நினைக்கின்றேன். இதுவரையும் வேகப்பந்து வீச்சாளர்கள் மாத்திரமே பந்து வீசிக் கொண்டிருந்தார்கள். இது ஒரு சாதகமான முடிவாக அமையுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். நிச்சயமாக கொஷின், இது ஒரு திருப்பு முனையாக இந்த போட்டியில் அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பது என்னுடைய கருத்தாக அமைந்திருந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம். திருப்பு முனையாக அமையும். அது துடுப்பாட்ட அணிக்கா அல்லது பந்துவீச்சு அணிக்கா என்பதை இப்பொழுது தான் பார்க்க வேண்டும். அது எந்த அணிக்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை கொஷின். இந்த வகையிலே மைதானத்திலே தயா அவரோடு ரகு, இந்த இருவரும் எங்களுடைய கொட்டக்கலை மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள். கோபி அவர்கள் முதலாவது பந்து
ஆம், அந்த வகையில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 65 அதிகரிக்கின்றது 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் நம்முடைய பந்து வீச்சாளரின் கைவண்ணத்தினை. ஆம் கொஷின், இவர் பந்தினை சுழற்றுவதை பார்த்தால் முத்தையா முரளிதரன் போல் பந்து வீசுவார் போல் தெரிகின்றது. ஆம், வீசுகிறார் பந்து. நிச்சயமாக பிரிதன் ஆட்டம் இழப்பிற்கான கேள்வி கோரப்படுகின்றது. இருந்த போதிலும் நடுவர் திருப்தி இல்லை. And actually, this is a mesmerizing moment where these boys just run like a schoolboy. Still, they have passed their school over years and years and still have the spirit to run over this ground. உண்மையை சொல்லப்போனால் துடுப்பாட்ட வீரர்கள் எந்த அளவு ஒரு திறமையான வீரர்களாக இருக்கின்றனர், அதே போல் பந்து வீச்சும் அதற்கு நிகராகவே அமைகின்றது. கொஷின், ஆம்பிரிதன், நிச்சயமாக நாங்கள் சொல்வோம் அந்த ப்ரொஜெக்டட் ஸ்கோர் என்று. அந்த ப்ரொஜெக்டட் ஸ்கோர் ஆனது தற்பொழுது 173 காணப்படுகின்றது. ஒரு மிகப்பெரிய இமாலய இலக்கு இந்த வேகத்தில் செல்வார்களாக இருந்தார். கூறியது போல மத்திய மாகாணத்திலே முத்தையா முரளிதரன் என்பவர் ஒரு சாதனை படைத்த ஒரு வீரர். அதனுடைய சாயலை கொண்ட பந்து வீச்சாளராக காணப்படுகின்றார். 1996 ஆண்டு இலங்கை மண்ணின் சாம்பியன் வேர்ல்ட் கப் என்ற ஒன்றை சுகீகரித்த நாளுக்கான வீரரும் ஆவார் அவர். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 65 காணப்படுகின்றது. பந்து வீசிக் கொண்டிருப்பவர் கோபி கதிரேசன் அணியின் சார்பாக. இப்பொழுது பந்து வீச்சாளரின் கைவண்ணத்தில் வீசப்படுகிறது ஒரு அருமையான பந்து. ஒரு ஓட்டத்திற்கான வாய்ப்பு இல்லை. ஓட்டங்கள் எதுவும் பெறப்படாத பந்தாகவே காணப்படுகின்றது. இப்பொழுது எம்முடைய கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் அணியின் விளையாட்டு வேகமானது சற்று கூடியது போன்று தெரிகின்றது. கொஷின், ஆம், நிச்சயமாக பிரிந்தன். இருந்த போதிலும் இந்த வேகத்தில் இவர்கள் செல்வார்களாக இருந்தால் இவர்கள் 150 என்ற இலக்கை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்க போகும் ஓட்டங்களின் எண்ணிக்கைகளை. இப்பொழுது கோபி அவர்களின் கைவண்ணத்தில் ஒரு அருமையான பந்து. எட்டு ஓவர்கள் நிறைவுக்கு வருகின்றது. 65 ஓட்டங்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு. நடைபெற்றுக் கொண்டிருப்பது கொட்டக்கல தமிழ் மகா வித்தியாலயம் மற்றும் கதிரேசன் மத்திய கல்லூரி பழைய மாணவர்களுக்கு இடையிலான போட்டியை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் மாணவர்களுக்கான போட்டி நடைபெற்றது என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இரு பெரும் துருவங்கள், மலையகத்தின் இரு பெரும் துருவங்களுக்கு இடையிலான போட்டியை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பந்து வீசுவதற்காக பவித்ரன் அழைக்கப்பட்டுள்ளார். பிரிதன் சுழல் பந்து வீச்சாளர். There comes a new bowler who gonna spin like. சிறப்பான பந்தாக இருந்தாலும் மிஸ்பீல்ட் முறையில் அது 4 ஓட்டங்களாக எல்லையை கடக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் அது மிகவும் ஒரு வேகமான பந்தாகவே அமைந்திருந்தது. கொஷின், நிச்சயமாக அந்த 4 ஓட்டங்களோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 69 அதிகரிக்கின்றது. 3 விக்கெட். பந்து வீசிக் கொண்டிருப்பவர் பவித்ரன், துடுப்பாடு தாடி கொண்டிருப்பவர் ரகுநாத் மற்றும் தயாபரன். சிறப்பான ஒரு பந்து, ஓட்டங்கள் எதுவும் பெறப்படவில்லை. கோபியினை தொடர்ந்து சுழல் பந்து வீச்சாளராக பவித்ரன் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது எம்முடைய துடுப்பாட்ட வீரர்கள் அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டமும் பெறப்படவில்லை. ஒரு ஓட்டம் பெற வேண்டிய முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். பவித்ரன் மீண்டும் ஒரு சுழல் பந்து வீச்சாளர். அவருடைய செயலானது கிரிக்கெட் அணியில் இந்திய வீரர் ஒருவரான சேவாக், வீரேந்திர சேவாக்குடைய ஸ்டைல் காணப்படுகின்றது. அவர் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரரும் ஆவார். அதே போல சுழல் பந்து வீச்சாளராக இடை நடுவே வரக்கூடிய ஒரு பந்து வீச்சாளராக காணப்படுவார். ஆம், அந்த ஒரு ஓட்டங்களோடு அணியும் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 70 அதிகரிக்கின்றது. 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 12 எக்ஸ்ட்ரா போடப்பட்டுள்ளது. 12 எக்ஸ்ட்ரா ஓட்டங்கள்.
இப்பொழுது ஒரு பந்து வீசப்படுகின்றது. அவ்விடத்தில் நடுவரின் கணிப்புக்கு அமையாது ஒரு அகல பந்தாக கருதப்படுகின்றது. ஆம், அந்த அகலப்பந்தோட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 71 அதிகரிக்கின்றது. I see the class of 90s over the boundary. You are telling everyone how do they hit sixers with the wooden bats. Looking at them, and I'm pretty sure they struggle to hit a stationary target with the fly striker. இப்பொழுது வீசப்பட்ட பந்தில் கொட்டக்கல துடுப்பாட்ட வீரர்கள் ஒரு ஓட்டத்தினை ஈட்டியிருக்கின்றனர் அந்த அணிக்காக. அது ஒரு சிறப்பான பந்து. இருந்தாலும் விக்கெட் கீப்பரின் கையில் இருந்து நழுவப்பட்டு மிஸ்ஃபீல்ட் முறையில் ஒரு ஓட்டங்கள் பெறப்பட்டுள்ளது. ஆம் கொஷன், நான் முன்பு கோரியது போல இவர்கள் ஒரு ஓட்டமாக அதிக ஓட்டங்களை ஈட்டிய வண்ணம் இருக்கின்ற இது ஒரு வேகமான மற்றும் ஒரு திறமையான அசைவாக நான் கருதுகின்றேன். கொஷன், நிச்சயமாக T20 போட்டியினை பொறுத்தவரையில் அந்த ஓட்டங்களும் மிக முக்கியமானது. ஆம், ஆட்டம் இழப்பிற்கு மீண்டும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்படுகின்றது. கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு 4வது விக்கெட்டும் வீழ்த்தப்படுகின்றது. அருமையான ஒரு LBW முறையிலான ஆட்டம் இழப்பு. ஆம் கொஷன், கொட்டக்கல அணியின் துடுப்பாட்ட வீரர் தயா இப்பொழுது ஆட்டம் இழந்திருக்கின்றார். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இப்பொழுது கொட்டக்கல அணியின் இம்பாக்ட் பிளேயராக களமிறங்குகின்றார் கிஷான் அவர்கள். பார்ப்போம் இவருடைய துடுப்பாட்டத்தில் எத்தனை ஓட்டங்கள் விலாசப்பட காத்திருக்கின்றது என்று. கொட்டைகளை பழைய மாணவர் ஒன்றியத்திலே இந்த கிஷான் என்பவர் சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். அவர்களுடைய சகோதரன் இருக்கின்றார் கலை, இவருடைய அண்ணா. அவரும் இந்த பிரதேசத்திலே ஒரு சிறந்த துடுப்பாட்ட வரிசை அடையாளத்தை படுத்தியவர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் கிஷான் இந்த ஜெயதிலக மைதானத்திலே கொட்டைகளை பழைய மாணவர் சங்கத்துக்கு எவ்வாறான தன்னுடைய பங்களிப்பை செய்வார் என்று. IPL போட்டிகளில் காணப்பட்ட இம்பாக்ட் விதிமுறைகள் தற்பொழுது இந்த போட்டிகளிலும் வந்திருப்பது ஒரு நல்ல விடயம் இரண்டு அணிகளுக்கும். உண்மையை சொல்ல போனால் கதிரேசன் அணியின் விளையாட்டு வேகம் மேலும் கூடியிருக்கிறது தெரிகிறது. கொஷின், மிகவும் துரிதமான முடிவுகளை எடுத்து மிகவும் அருமையான களத்தடுப்பை தெரிவு செய்து இப்பொழுது வீசப்படுகிறது பந்து. மிகவும் ஒரு சிறப்பான பந்து. ஆம், ஆனால் அகல பந்தாக நடுவரினால் தீர்ப்பளிக்கப்படுகின்றது. That's so wide. Umpire had to Google the map where it's landed. இந்த சுழல் பந்து வீச்சிலே துடுப்பாட்ட வீரர்கள் தங்களுடைய முக கவசங்களை அகற்றிவிட்டு விளையாடுவது அதில் ஒரு நுணுக்கம் இருக்கின்றது. காரணமாக துடுப்பாட்ட வீரர்களுக்கு ஒரு லாபகமான திசையை அடிப்பதற்கு அவர்கள் கையாளக்கூடிய பாங்கு இருக்கின்றது. அங்கே சராசரி ஓட்டங்களை பெறும் வேகம் 8.1 குறைவடைந்துள்ளது. அந்த ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டதோடு இப்பொழுது வீசப்படுகிறது பந்து. ஒரு ஓட்டத்திற்கான முயற்சி வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளனர். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 74. இதுவரையில் கொட்டக்கல் அணி தன்னுடைய துடுப்பாட்ட திறனினால் 74 ஓட்டங்களை ஈட்டி இருக்கின்றனர். சொன்னது போல கிஷான் ஒரு இடது கை துடுப்பாட்ட வீரர். உண்மையிலே அந்த இடது கையிலே விளையாடக்கூடிய அது கரப்பந்தாட்டமாக இருக்கலாம், அதே போல உதைப்பந்தாட்டமாக இருக்கலாம். இடது காலிலே எத்தக்கூடியவர்கள், அதே போல துடுப்பாட்ட வரிசையில் இடது கையை கையாளக்கூடியவர்கள் லாபகரமான அந்த இலக்கை அடையக்கூடிய பாங்கு இருக்கின்றது. ஆனாலும் அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டமும் பெறப்படவில்லை. கொஷின், இப்பொழுது வீசப்பட்ட பந்தினோடாக கோபி அவர்கள் சிறப்பாக தன்னுடைய பந்து வீச்சு திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது பந்து வீசுகின்ற கோபி ஒரு சுழல் பந்துக்கு பெயர் போனவர். இப்பொழுது அடிக்கப்பட்ட பந்து. சுழல் பந்தை பொறுத்தவரையில் இந்த பிட்ச் நன்றாக வேலை செய்து போல் தெரிகின்றது. There was no any run for the spins. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 75 காணப்படுகின்றது. இப்பொழுது வீசப்படுகிற பந்து தூக்கி அடிக்கப்பட்ட அந்த பந்து பவுண்டரிகளுக்கு சற்று முன்னதாக தடுக்கப்பட்டு 2 ஓட்டங்களை மாற்றிரமை பெற்றுக் கொள்கின்றனர். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 77 அதிகரிக்கின்றது. I have seen the Glaziers move faster than the sprint. I think a total just overcome his mind wicket. 9.4 ஓவர்களில் 77 ஓட்டங்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு. 20 ஓவரை கடக்கும் நிலையில் கிட்டத்தட்ட 150க்கு மேலான ஓட்டங்களை பெறுவார்கள். அப்படித்தானே? சரியாக சொன்னீர்கள்.
இந்த உண்மையிலே இந்த மைதானம் சுழல் பந்து வீச்சாளருக்கு ஒரு சாதகமான மைதானமாக மாறும். உண்மையிலேயே 1 மணிக்கு பிறகு இந்த மைதானம் அவ்வாறு வேலை செய்கின்றது என்று தெரியவில்லை. ஓட்டங்கள் எதுவும் பெறப்படவில்லை. களத்தில் ரகுநாத் மற்றும் நிஷாந்த் இணைந்திருக்கிறார்கள். 10 ஓவர்கள் நிறைவுக்கு வருகின்றது. பிரிந்தன் 77 ஓட்டங்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு. உண்மையை சொல்ல போனால் கொஷின், இந்த பழைய மாணவர்களுடைய விளையாட்டினை பார்க்கும்போது மிகவும் ஆர்வமாக இருக்கின்றது. இவர்கள் இன்னும் பழைய இளமை துள்ளலோடு இங்கு விளையாடி கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. இது இவர்களுடைய பாடசாலை நினைவுகளையும் வகுப்பறை கிரிக்கெட்டுகளையும் நினைவூட்டும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை கொஷின். நிச்சயமாக நிச்சயமாக இன்றைய மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை கையடக்க தொலைபேசியிலே காட்டி விடுவார்கள். அதனால் தான் இந்த ஆர்வ குறைவு மைதானத்திலே இருக்காது என்று சொல்ல வேண்டும். ஆம், ஏற்கனவே நான் கூறியது போல இந்த வகுப்பறை கிரிக்கெட் என்பது மிகவும் ஒரு சுகமான நினைவாக காணப்படும் கொஷின். உங்களுக்கு அதில் விளையாடிய அனுபவம் எதுவும் இருக்கின்றதா? நிச்சயமாக பிரிந்தன், நிச்சயமாக. அது அனைத்து மாணவர்களுக்கும் அந்த அனுபவம் நிச்சயமாக பாடசாலை காலத்தில் இருக்கும். கண்டிப்பாக யாருக்கு இருக்குமோ எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வகுப்பறை கிரிக்கெட்டில் நான் மிகவும் சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரன். Additionally, I would like to thank for the Suryan FM for the media sponsors. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 78 அதிகரிக்கின்றது 4 விக்கெட் இழப்பிற்கு. கிஷான் ஒரு இடதுகை துடுப்பாட்ட வீரர். பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய துடுப்பாட்டம் எவ்வாறு இந்த மைதானத்தில். இப்பொழுது பந்து வீச்சு இடப்பட்டிருக்கின்ற இன்ற நிலையில் விளையாடக்கூடிய இரு அணியில் இருக்கின்ற திறமையான வீரர்களை இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக இனங்காண இருக்கின்றோம். ஆம், கதிரேசன் கல்லூரியின் பழைய மாணவர் அணி சார்பாக விளையாடக்கூடிய வீரர்கள் பிரதீப், மனோஜ், பிரவீன், திவி, ஹரி, கிஷா, கபி, நிஷாந்த், டிலான், மதுஷான் மற்றும் சந்திரமோகன் அவர்கள். மேலும் மேலதிக வீரர்களாக ஆர் சிவயோகநாதன், கே பிரவீன் மற்றும் கோபி அவரோடு இணைந்து சருண் காணப்படுகின்றார். ஆம்பிரித்தன், அதே போல் நாங்கள் கொட்டக்கலை தமிழ் மகா வித்யாலய அணியினையும் ஞாபகப்படுத்த வேண்டும். கொட்டக்கலை தமிழ் மகா வித்யாலய அணியினை பொறுத்தவரையில் கிருஷாந்தன், ரைநாத், பாஸ்கர், ஷரோன், கமல், லுஷான், தயாலன், ரஜீவ், திலக்ஷன், ராஜ், அதே போல் மேலதிக வீரர்களாக நிஷான், கோகுல், கிருஷாந்தன், கரங்கரன், அதே போல் நவரத்னம் ஆகிய வீரர்கள் தற்பொழுது களத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய விளையாட்டு திறமையை அருமையாக காட்டியவாறு உள்ளனர். உண்மைக்குமே கோஷன், கடந்த போட்டியில் விளையாடிய எம்முடைய பாடசாலை மாணவர்களை காட்டிலும் பழைய மாணவர்களிடம் அதிகப்படியான துள்ளல் காணப்படுகின்றது, தெரியப்படுகின்றது. ஆம், பார்வையாளர்களுக்கும் இது ஒரு அருமையான கொண்டாட்டமாகவே அமைகின்றது. As the clouds are dark, I hope that this gonna be a thrillful match between the rain and these peoples who are still with strong spirit as a young school boy. கடந்து அடிக்கப்பட்ட பந்தில் கொட்டகல அணி ஒரு ஓட்டத்தினை ஈட்டியிருக்கின்றது. ஆம் பிரிந்தன், இருந்த போதிலும் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு காணப்பட்ட ரசிகர்களுடைய ஆரவாரம் சற்று இந்த போட்டியில் குறைந்துள்ளதை போல் இருக்கின்றது. உண்மைதான் கோஷன், சில வேளை காலநிலை காரணமாக இவர்கள் மைதானத்திலிருந்து வெளியேற கூறியிருக்கும். I request all to please appreciate this team who plays for our fun. இப்பொழுது அடிக்கப்பட்ட பந்தினை அருமையாக கதிரேசன் கல்லூரியின் பழைய மாணவர் அணியினர் தடுத்திருக்கின்றனர். ஆம், அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 81 காணப்படுகின்றது. 4 விக்கெட்களை இழந்து 10.5 ஓவர்கள். இப்பொழுது ஒரு பந்து வீசப்பட்டு அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டமும் பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 11 ஓவர்கள் நிறைவுக்கு வரை 10 ஓவர்கள். அது ஒரு அகலப்பந்தாக நடுவரினால் தீர்ப்பளிக்கப்படுகின்றது. அந்த வகையில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 82 அதிகரிக்கின்றது. இப்பொழுது விலாசப்பட்ட பந்தின் மூலமாக எவ்வித ஓட்டமும் பெறப்படவில்லை. அந்த வகையில் 11 ஓவர்கள் நிறைவுக்கு வருகின்றது. 82 ஓட்டங்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு. களத்தில் கொட்டக்கலை அணியின் சார்பாக ரகுநாத் மற்றும் நிஷான். கதிரேசன் அணியின் அணித் தலைவர் அடுத்த பந்து வீச்சாளராக யாரை அழைப்பார் என்பது தற்போதைய கேள்வியாக உள்ளது. உண்மை சொல்ல போனால் கடந்த பந்து வீச்சாளர்கள்
மிகவும் சிறப்பாக தன்னுடைய திறமையினை வெளிக்காட்டியிருக்கின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம் புதிதாக களத்திற்கு இறங்கக்கூடிய பந்து வீச்சாளருடைய கைவண்ணத்தினை. ஆம், அழைக்கப்பட்டிருக்கின்றார் மீண்டும் கோபி அவர்கள் சுழல் பந்து வீச்சாளர். உண்மை சொல்ல போனால் கொஸ்டின், இந்த சுழல் பந்து வீச்சாளர் கோபி தன்னுடைய கடந்த பந்துகளில் அருமையான சுழல் பந்துகளை வீசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்ப்போம் இப்பொழுது எத்தனை சவாலான பந்துகளை வீசப் போகின்றார் என்று. இதே வேகத்தில் போவார்களாக இருந்தால் 149 என்ற இலக்கை எட்டலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஓவரில் 6 அல்லது 4 ஓட்டங்கள் பெறப்படுமா என்பது ஒரு கேள்வியாக காணப்படுகிறது. காரணம், கடந்த பவுண்டரியானது இவர்களுடைய துடுப்பாட்டத்தில் கடந்து சில நேரங்கள் ஆகிவிட்டது. அது மட்டுமன்றி காலநிலையும் சற்று எமக்கு கை கொடுக்காத போல தெரிகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டியானது எப்படி நிறைவடையும், மேலும் இவர்களுடைய துடுப்பாட்டத்தின் ஊடாக வெற்றி இலக்காக எத்தனை ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்படும் என்று. இந்த நேரத்தில் வீசப்பட்ட ஒரு பந்தின் அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டமும் பெறப்படாத நிலையில் ஆம்பிரிதன், நாங்கள் நம்புவோம் இந்த போட்டியை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு இயற்கையும் எமக்கு கை கொடுக்கும் என்று. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 83 காணப்படுகிறது, 4 விக்கெட்டுகளை இழந்து. இப்பொழுது சுழல் பந்து வீச்சாளர் கோபியின் கைவண்ணத்தில் ஒரு அருமையான பந்து அடிக்கப்பட்ட பந்து அருமையாக மேலெழும்புகிறது. அந்த பந்தினை அருமையாக மனோஜ் அவர்கள் தன்னுடைய பிடியின் மூலமாக பிடித்து துடுப்பாட்ட வீரரை ஆட்டமிழக்க செய்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. It was a great catch where he has already played his cricket in his classroom. We introduced a new batsman of Kottakalam Tamil Mahavidyalaya, Krishan. உண்மையை சொல்ல போனால் கொஷின், இந்த போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் 2 முக்கியமான நபர்களை நான் இங்கு நினைவு காட்ட வேண்டும். இந்த ஜெயதிலக மைதானத்தினை கடினப்பந்து விளையாட்டிற்கு ஏற்றாற் போல வடிவமைத்து தந்த அந்த 2 நபர்கள். ஆம்பிரிதன், நிச்சயமாக இந்த மைதானத்தில் கடினப்பந்தை விளையாடுவதை போல எங்களுக்கு ஒழுங்கமைத்து தற்பொழுது இந்த 2 பாடசாலைகளும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் மூல காரணம் என்றே சொல்லலாம். நாவலப்பிட்டி நகரசபையின் கௌரவ நகரபிதா அமல் பிரியங்கர் ஐயா அவர்களுக்கும், அதேபோல் நாவலப்பிட்டி நகரசபையின் கௌரவ உபத்தலைவர் திரு கே சுரேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் இந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த மைதானத்தில் இவ்வாறான கடினப்பந்து போட்டிகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருப்பதற்காக. ஆம் கொஷின், இப்பொழுது வீசப்பட்ட பந்தினில் எவ்வித ஓட்டமும் பெறப்படாத நிலையில் தொடர்ந்தும் விறுவிறுப்பாக 2 அணிகளும் விளையாடிய வண்ணம் இருக்கின்றனர். 83 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது, 5 விக்கெட் இழப்பிற்கு. இப்பொழுது வீசப்படுகிறது ஒரு அருமையான பந்து. மேலெழும்புகின்ற அந்த பந்து பவுண்டரி எல்லையினை கடக்குமா? இல்லை, அந்த பந்து பவுண்டரி எல்லைக்கு முன்னதாக லாவகமாக தடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. At this moment, I would like to thank for the Chairman of Municipal Council, Amal Priyankar, and Vice Chairman Sureshwaran for organizing the ground for this hardball match. உண்மையிலே இந்த விளையாட்டு மைதானமானது ஒரு உதைப்பந்து விளையாட்டு மைதானமாகவும், அதே போல உள்ளகரங்கிலே ஒரு கரப்பந்து விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளில் இது ஒரு கடின பந்துக்கான ஒரு சாதகமான ஒரு மைதானத்தை அமைத்தது அந்த இருவருக்கும் இந்த அரங்கிலே நாங்கள் ஒரு கைகளை தட்டி அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வாரான ஒரு செயற்பாட்டுக்கு நாளை சமூகத்திலே இந்த பாடசாலை மாணவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு, திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் இந்த ஜெயதிலக மைதானம் ஒரு மாற்றீடாக அமைந்திருக்கு என்று சொல்ல வேண்டும். ஆம், நாவலப்பிட்டிய மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு என்றே சொல்ல வேண்டும் இந்த மைதானத்தில் கடினப்பந்தை விளையாடுவது. அந்த எதிர்பார்ப்பு தற்போது நிறைவேறி இருக்கின்றது.
Additionally, we would like to thank for the Navalapitiya sponsors Omega Hardware and Quick Copies, New Royal Pharmacy, Sardas Textile, RP Fancy, Jia Medicals, Sri Lanka Stores, Ashwita Jewelries, Veeralingam Jewelries, Sobiha Center, Imayams, Aruna Stores, Kavidas, AKM Jewelries, Lily Blue, New Favorites, Sri Gauri's, Navalapitiya Medicals, Estate Supply Agency, Sardas Textile, Nadia's Textile, Sardas, Pallet House, Saraswati's, Nadikas, and Country Kitchen. ஆம், அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 86 காணப்படுகிறது 5 விக்கெட் இழப்பிற்கு. உண்மையை இவ்வாறான போட்டிகள் நடாத்துவதற்கு எங்களுடைய அனுசரணையாளர்கள் உண்மையை ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். எங்களுடைய பெருவாரியான இந்த பண செலவீடை செய்து இப்படியான போட்டிகளை நடாத்துவது ஒரு கடினமான நிலை. எனவே இந்த அனுசரணையாளர்கள் அந்த நல்லுள்ளங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இவ்வாறான ஒரு சமர் இன்றைய கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயம், அதே போல கதிரேசன் மத்திய கல்லூரிக்கான இந்த கடினப்பந்து சமரிலே ஆமாம் அங்கே மிஸ் ஃபீல்டிங் என்று சொல்லப்படுகின்ற கவனையின் காரணமாக 2 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை. ஆனால் பவுண்டரியிலே கடக்கும் முன் அருமையாக அந்த பந்தானது தடுக்கப்பட்டிருக்கின்றது கதிரேசன் கல்லூரியின் விளையாட்டு வீரர்களினால். அந்த 2 ஓட்டங்களோட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 88 அதிகரிக்கின்றது. 5 விக்கெட் இழப்பிற்கு வீசப்பட்டுக் கொண்டிருப்பது 12.3வது ஓவர். பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்கள் நிர்ணயிக்க போகும் வெற்றி இலக்குக்கான ஓட்டங்களின் எண்ணிக்கைகளை. தொடர்ந்து வீசப்படுகிறது ஒரு வேகமான பந்து. அந்த பந்து மிகவும் லாவகமாக தடுக்கப்பட்டு அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டமும் பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. No matter how many countries pass, how many bats they hold, and how many cricket teams they have participated, this is something special where they still play for their school team as same as they have played in their school times. இந்த சமரினை மிக நேர்த்தியாக ஒழுங்குபடுத்திய கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர் ஒன்றியத்துக்கும், அதே போல அதனுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், அதே போல அதனுடைய அங்கத்தவர்களுக்கும், அதே போல கதிரேசன் மத்திய கல்லூரியின் தலைவர், செயலாளர், பொருளாளருடைய அங்கத்தவர்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆம், 13 ஓவர்கள் நிறைவுக்கு வருகின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 89 காணப்படுகின்றது. 5 விக்கெட் இழப்பிற்கு. காலநிலையும் எமக்கு கை கொடுக்குமா என்ற சந்தேகம் தற்பொழுது எழுந்துள்ளது. எனவே போட்டியினை துரிதப்படுத்தும் அளவிற்கு இந்த போட்டியில் ஒரு முடிவினை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இப்பொழுது வீசப்படுகிறது பந்து. ஆனால் அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டமும் பெறப்படவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் கொஷின். இந்த கொட்டக்கலை அணியின் துடுப்பாட்ட வீரர்கள் பவர் பிளே மூலமாக 50 ஓட்டங்களை கடந்திருந்த நிலையிலும் இப்பொழுது இத்தனை ஓட்டங்களை முடிந்த பின்னும் 80 ஓட்டங்களை மட்டுமே கடந்திருக்கின்றனர். நிச்சயமாக பிரிந்தன், அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். ஆரம்பத்தில் 12 புள்ளி என்ற கரண்ட் ரன் ரேட்டில் ஆடிக்கொண்டிருந்தார்கள். தற்பொழுது அந்த ரன் ரேட் ஆனது அப்படியே குறைந்து 6.8க்கு வந்திருக்கின்றது. களத்தடுப்புக்கு மிக சாதகமாக அமைகின்றது என்று மைதானம் நம்ப வேண்டும். அந்த வகையில் இந்த சமரிலே கொட்டைகளை கற்றவ பேரவையும் பங்கு கொள்கின்றது. அவர்களுடைய சகல ஏற்பாடுகளும் இதனுடைய இதிலே சார்ந்திருக்கின்றது சொல்ல வேண்டும். 90 ஓட்டங்களை கடக்கின்றனர் கொட்டக்கலை அணியினர். இந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 91 அதிகரிக்கும். ஆம் கொஷின், இதுவரையில் இவர்கள் விளையாடக்கூடிய இந்த முறையினை காணும் போது 20 ஓவர்களுக்கு இவர்களால் 135 ஓட்டங்களை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது கொஷின். நிச்சயமாக புரிந்த, நிச்சயமாக 92 ஓட்டங்களாக அதிகரித்திருக்கின்றது தற்பொழுது. பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்கள் கதிரேசன் கல்லூரிக்கு நிர்ணயிக்க போகும் வெற்றி இலக்கு ஓட்டங்களின் எண்ணிக்கையினை. I guess this match is something different because even though the hair falls, hair get whitened, body is filled with fats, still with joint pains, hip pains and so many problems, they still dedicate their game for our school. So this is something special than the other games. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 93 காணப்படுகின்றது தற்பொழுது. இப்பொழுது 6.7 காணப்படுகின்றது. கோபி அவர்களின் கைவனத்தில் ஒரு சுழல் பந்தாது அகல பந்து. அது அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 94 ஓட்டங்களோடு கொட்டக்கலை தமிழ் மகாவித்தியாலயத்தின்
பழைய மாணவர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். 150 ஓட்டங்களை கடக்கும் வேளையிலே வெற்றியை நிர்ணயிக்க முடியும். கால நிலையும் அதற்கு சாதகமாக அமைய வேண்டும் சொல்ல வேண்டும். சிறந்த ஒரு சுழல் பந்து வீச்சாமாம். இலங்கையின் தலை சிறந்த சுழல் பந்து வீச்சாளரின் வரிசையிலே முதலாவதாக இடம் பிடித்த 1996 ஆண்டுக்கான உலகக்கிண்ண சுவீகரிப்பின் நாயகன் முத்தையா முரளிதரன் ஸ்டைலிலே அவர் வீசிக்கொண்டிருக்கின்றார். அணி மொத்த ஓட்ட எண்ணிக்கை அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 94 காணப்படுகின்றது. எத்தனை ஓவர்கள்? 14 ஓவர்கள் நிறைவுக்கு வருகின்றது. இன்னும் 6 ஓவர்கள் மீதம் இருக்க பொறுத்து பார்ப்போம். 100 ஓட்டங்களை கடக்கும் போது மிக வேகமாக ஏனைய ஓட்டங்களை பெற முடியும். களத்தில் ரகுநாத் மற்றும் கிருஷாந்தன் இருக்கின்றார்கள். பந்து வீச்சாளராக பவித்ரன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். சுழல் பந்து வீச்சாளர், மிகவும் ஒரு திறமை வாய்ந்த சுழல் பந்து வீச்சாளர். பொறுத்திருந்து பார்ப்போம். 100 ஓட்டங்களை கடந்து இவர்கள் நிர்ணயிக்க போகும் இலக்கினை இப்பொழுது வீசப்படுகிறது ஒரு வேகமான பந்து. அந்த பந்துக்கு அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டமும் பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்ப்போம். இவர்கள் மிகவும் சிறந்த வகையில் களத்தடுப்பினை ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொஷின். And here is the most expected person, CM sir, on the ground. Let's see how he's gonna rock this ground. ஆம் கிருஷாணி, நீங்கள் கூறியது சரிதான். அனைவருடைய எதிர்பார்ப்பின் கீழ் எம்முடைய சந்திரமோகன் ஆசிரியர் இப்பொழுது மைதானத்தில் களமிறங்கி இருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய விளையாட்டு திறன்களை. கதிரேசன் மத்திய கல்லூரி சார்பாக பழைய மாணவர் சார்பிலே MC என்று அழைக்கப்படுகின்ற செல்லமாக அழைக்கப்படுகின்ற சந்திரமோகன், கெட்டப்புல தமிழ் மகாவித்தியாலயத்தின் அதிபரும் ஆவார் இந்த கிஷா. அணியின் மன்னிக்கும் CM. அடுத்ததாக கிஷா எங்களுடைய கொட்டக்கலை தமிழ் மகாவித்தியாலயத்தின் பல மாணவர் சங்கத்தின் தலைவர், உப தலைவராக செயற்படுகின்றார். தொடர்ந்தும் பார்வையாளர்கள் இந்த விளையாட்டினை கண்டு ரசித்தபடி இருக்கின்றனர். ஆனால் அவர்களுடைய உற்சாகம் சற்று குறைந்திருப்பது போல் தெரிகின்றது. கொஷின். நிச்சயமாக தற்பொழுது நடுவர் அவர்கள் அதை அகலப்பந்தாக தீர்மானிக்கின்றார். I guess this match will be so funny and entertaining. மிகவும் ஒரு சிறப்பான பந்து. I request everyone to please give a big round of applause, because that is the only one sign which can encourage each and every player in the ground. எங்க விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு எங்கே உங்களுடைய பலத்த கரகோஷங்கள்? ஆம், அருமையாக அந்த பிடியினை பிடித்து கரகோஷங்களை கேட்டீர்கள். அங்கு ஒரு விக்கெட் வீழ்த்தப்படுகின்றது. உற்சாகம் படுத்த போதுதான் எங்களுடைய வீரருக்கான அடுத்த உத்வேகம் இடம்பெறும். அந்த வகையிலே ரகு மைதானத்திலிருந்து வெளியேறுகின்றார். 5வது விக்கெட் வீழ்த்தப்படுகின்றது. அருமையான இந்த பந்தினை லாவகமாக பிடித்து துடுப்பாட்ட வீரரை ஆட்டமிழக்க செய்திருக்கின்றனர் கதிரேசன் கல்லூரியின் பழைய மாணவ அணியினர். பவித்ரன் அவர்களின் சிறப்பான பந்து வீச்சின் மூலம் அருமையான ஒரு பிடியெடுப்பு. அடுத்ததாக அந்த மைதானத்தில் 7ஆம் இலக்கத்தினை கொண்ட பாஸ்கர், கொட்டக்கலை தமிழ் மகாவித்தியாலயத்தின் பழைய மாணவரும் அதே போல பிரதேச சபையின் உறுப்பினரும் ஆவார். எங்களுடைய கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்துக்கான சகல வழியிலும் எல்லா வகையிலும் ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்ட பாஸ்கர் இந்திய அணியின் தலை டோனியின் இலக்கத்தை அணிந்திருக்கின்றார். தன்னுடைய மேலாடையிலே இலக்கம் 7. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை. அதே போல பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினராகும் பாஸ்கர் சிறந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர். மைதானத்திலே துடுப்பாட்டத்தில் இறங்கி இருக்கின்றார் பாஸ்கர். நிச்சயமாக தற்பொழுது அணி 97 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. தயவு செய்து கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயம், அதே போல் கதிரேசன் பழைய ரசிகர்கள் உங்களுடைய அணியினை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மிகவும் ஒரு சிறப்பான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய கரகோஷங்களை இந்த வீரர்களை உற்சாகப்படுத்தும். ஆம் கொஷன், குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம், இந்த ஜெயதிலக மைதானத்தினை மிகவும் அருமையாக இந்த கடின பந்திற்கு ஏற்ற வகையில் வழிவகுத்து தந்த எம்முடைய நாவல் நகரின் மதிப்பிற்குரிய நாவலப்பட்டி நகர சபையின் மதிப்பிற்குரிய தலைவர் திரு அமல் பிரியங்கர மற்றும் உப தலைவர் திரு கே சுரேஸ்வரன் அவர்களை பற்றி இந்த இடத்தில் நான் நினைவு கூற வேண்டும். மேலும் எம்முடைய உப தலைவர் கே சுரேஸ்வரன் அவர்களின் நெருங்கிய நண்பராகவும் இந்த பாஸ்கர் காணப்படுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் இந்த மைதானத்தில் கிரிக்கெட் போட்டிகள், அதாவது அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளும் நடைபெறும் என்று எடுத்த முடிவு இந்த நாவல் நகர் மக்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு முடிவாகவே காணப்படுகின்றது. காலநிலை இவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் என்று தெரியவில்லை. மழை
வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? சரியாக சொன்னீர்கள். இங்கு மழை வரக்கூடிய சாத்தியங்கள் அதிகப்படியாக காணப்படுகின்றது. இளம் குளிர்காற்று வீசுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் காலநிலையுடைய இந்த போட்டிக்கு எந்த வகையில் வழிவகுக்கின்றது என்று. I guess 15 this match gonna be entertainment and fun during the rainy than sunny. Because it's gonna be something fun which water will fly than the ball. 15 ஓவர்கள் நிறைவுக்கு வருகின்றது. 98 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றனர் கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர் சங்க அணியினர். ஆமாம், இடை நடுவே அந்த சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு அடுத்த அருகாமையில் மீண்டும் ஒரு வேகப்பந்து வீச்சு. எனவே இந்த விளையாட்டு துடுப்பாட்ட வீரர்கள் தங்களுடைய முக கவசங்களை, தலை கவசங்களை அணிய வேண்டும். உண்மையிலேயே இது ஒரு பெரிய பாதுகாப்பான விடயம். தலை கவசம் அணியாத சந்தர்ப்பத்திலே தங்களுடைய துடுப்பாட்டத்தின் போது பல பாதிப்புகள் ஏற்படும். அந்த வகையிலே பாஸ்கர் 7ஆம் இலக்கத்தை கொண்ட வீரர், சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். அவரோடு இணைந்து ஆடுவதற்காக கிஷா கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர் சங்கத்தின் அணி தலைவராக காணப்படுகின்றார். இப்பொழுது அது ஒரு முறையற்ற பந்தாக தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த முறையற்ற பந்தோடு துடுப்பாட்ட வீரர்கள் ஓடியும் தங்களுடைய ஓட்டங்களை பெற்றுக் கொள்கின்றனர். எந்தெந்த வகையில் ஓட்டங்கள் பெற முடியுமோ அந்தந்த வகையில் எல்லாம் கொட்டக்கலை அணியினரின் ஓட்டங்கள் தங்கள் வசப்படுத்துகின்றன. அந்த வகையில் 100 ஓட்டங்களை கடக்கின்றனர் கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலய அணியினர். பார்வையாளர்களை எங்கே உங்களுடைய கரகோஷங்கள்? உங்களுடைய கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர் அணி 100 ஓட்டங்களை கடந்திருக்கின்றது. இப்பொழுது வீசப்படுகிற ஒரு வேகமான பந்து அவ்விடத்தில் எவ்விதமான ஓட்டமும் பெறப்படவில்லை. பதினைந்து 15.2 ஓவர்கள். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 100 ஓட்டங்களாக காணப்படுகின்றது. தொடர்ந்தும் குளிரான காலநிலை ஆரம்பித்திருக்கின்ற இந்த தருணத்திலும் சூடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போட்டியில் வீசப்படுகிற ஒரு வேகமான பந்து அடிக்கப்பட்ட அந்த பந்தில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 102 அதிகரிக்கின்றது. இதே வேகத்தில் செல்வார்களாக இருந்தால் பிரிந்தன் 132 என்ற வெற்றி இலக்கை நிர்ணயிக்க முடியும். சரியாக சொன்னீர்கள் கொஷின். பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்கள் நிர்ணயிக்க போகும் வெற்றி இலக்கு எத்தனை ஓட்டங்கள் என்பதனை. இப்பொழுது வீசப்படுகிறது ஒரு வேகமான பந்து பிடியெடுப்பதற்கான வாய்ப்பா? உயர்ந்து சென்ற அந்த பந்தில் பிடியினை ஆம் மிகவும் நெருங்கி சென்று தவறவிட்டிருக்கின்றார் அந்த பிடியினை. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 103 அதிகரிக்கின்றது. உண்மையிலேயே மிக எதிர்பார்ப்போடு நுழைந்த ரசிகர்களின் ஒரு விளையாட்டு வீரர் சிஎம் ஒரு சிறு கவரி இடத்திலான அந்த பிடியெடுப்பை நழுவிட்டிருக்கின்றார். ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரர் அவர். ஏதோ ஒரு வகையில் சிறு தவறின் மூலமாக அந்த பிடியெடுப்பு இழக்கப்பட்டிருக்கின்றது. மனோஜ் அவர்கள் தன்னுடைய இறுதி ஓவரை வீசிக் கொண்டிருக்கின்றார். மழை வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றதா? நுவரெலியா பிரதேசத்திலிருந்து மேக கூட்டங்கள் இந்த நாவலப்பட்டி பிரதேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. மனோஜ் அவர்களின் பந்து பிரதினை நாங்கள் கவனிக்க வேண்டும். பிரிந்தன் 4 ஓவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார். 30 ஓட்டங்களை வழங்கி 2 விக்கெட்டுகளை தன்வசப்படுத்தியிருக்கின்றார். ஆம் கொஷன். இப்பொழுது வீசப்பட்ட பந்து கூட பவுண்டரி எல்லையினை கடக்காமல் வெகு லாவகமாக தடுத்திருக்கின்றனர் கதிரேசன் கல்லூரியின் விளையாட்டு வீரர்கள். The batsman is looking up the sky. He's not checking for the rain. He's praying for the thunderstorm. So he does not have to face his next over. 16 ஓவர்கள் நிறைவுக்கு வருகின்றது. 104 ஓட்டங்கள் 6 விக்கெட்டில் பெற்கின்றோம். 4 ஓவர்கள் எஞ்சியிருக்கின்றது. ப்ரொஜெக்டட் ஸ்கோர் தற்பொழுது 130 காணப்படுகின்றது. 130. உண்மையிலே அணியின் ஓட்டத்தை அதிகரிக்க வேண்டும் கிஷா, அதோடு பாஸ்கர்.
பாஸ்கர் இந்திய அணியின் விவி லக்ஷ்மன் துடுப்பாட்ட வரிசை வீரர் அவருடைய பாணி. பாஸ்கர் பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுடைய கொட்டக்கலை தமிழ் மகாவித்தியாலயத்தின் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் உறுப்பினராகவும் அதே போல கொட்டக்கலை பிரதேச சபையின் உறுப்பினராகவும் காணப்படக்கூடியவர். சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் விவி லக்ஷ்மணின் ஸ்டைல். ஆமாம், பொறுத்திருந்து பார்ப்போம். அங்கு பிடி எடுக்கப்படுமா சந்திரமோகன்? ஆமாம், சிறந்த ஒரு பிடியெடுப்பு. அருமையாக சிறந்த ஒரு பிடியெடுப்பு. எம்முடைய நம்பிக்கை நாயகனாக திகழக்கூடிய சிஎம் சார் அருமையாக இந்த கேட்சினை பிடித்திருக்கின்றார். கொஷின் நிச்சயமாக புரிந்தேன். அனைவரும் எதிர்பார்த்த அந்த தருணத்தில் அந்த விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. The most expected player CM sir has. உண்மையை சொல்ல போனால் அருமையாக தன்னுடைய பிடியினை இப்பொழுது பிடித்து காட்டியிருக்கின்றார் எம்முடைய சிஎம் ஆசிரியர். இதுதான் எம்முடைய பார்வையாளர்கள் எதிர்பார்த்த அந்த தருணம். சிஎம் சார் தேங்க்யூ. பார்வையாளர்களின் அல்லது ரசிகர்களின் ஆசையை பூர்த்தி செய்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக சரோன் எங்களுடைய கொட்டக்கலை தமிழ் மகாவித்தியாலயத்தின் பழைய மாணவர் அணியிலே 27ஆம் இலக்கத்தை கொண்ட வீரராக காணப்படுகின்றார். போட்டி விறுவிறுப்பாகவும் சூடாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் மலை தூறல் ஆரம்பித்திருக்கின்றது. கொஷின் சரண் ஒரு உதைப்பந்தாட்ட வீரர், சிறந்த போவர்ட் அடிக்கக்கூடிய ஒரு உதைப்பந்தாட்ட வீரர் சரண். கொட்டக்கலை பிரதேசத்திலே தன்னுடைய மண்ணுக்காக பல வெற்றிகளிலே அடையாளப்படுத்திய ஒரு வீரர் சரண். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது கதிரேசன் பழைய மாணவர் சங்கத்தில் இருந்து பிரதீப் அவர்களின் கைவனத்தில் ஒரு அருமையான பந்து, அருமையாக விக்கெட்டினை எடுத்து ஒரு சிறப்பான ஒரு பந்து. அடுத்ததாக விக்கெட்டுகள் வீழ்த்தப்படுகின்றது. பிரஷர் ஆன் தி பேட்டிங் டீம். சரியாக சொன்னீர்கள் கொஷின். அருமையான பந்தில் விக்கெட்டுகளை தெறிக்க விட்டிருக்கின்றார் பிரதீப் அவர்கள். 8 விக்கெட்டுகள் வீழ்த்தப்படுகின்றது கொட்டக்கலை தமிழ் மகாவித்தியாலய அணிக்கு. ஒரு நேரத்தில் பிரஷர் ஆனது பந்து வீச்சு அணிக்கு காணப்பட்டது. தற்பொழுது பிரஷர் அப்படியே கொட்டக்கலை அணிக்கு தலை கீழாக திருப்பி விடப்பட்டிருக்கின்றனர் கதிரேசன் அணியின் திறமையான பந்து வீச்சாளர்கள். I guess this is a good time to say bye for the number 23. அடுத்த துடுப்பாட்ட வீரர் ஏலன் 333 அதனுடைய இலக்கம் 9. உண்மையிலேயே இலக்கங்களிலே ஒரு உயர்ந்த இடத்தை அலையக்கூடிய இலக்கம் நம்பர் 9. இப்போது குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் ஒன்று இருக்கின்றது. கொஷின் பந்து வீச்சாளராக திகழக்கூடிய எம்முடைய பிரதீப் வந்த முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை சிதற விட்டிருக்கின்றார். தொடர்ந்தும் இவர் ஹேட்ரிக் விக்கெட்டுகளை கலட்டி விடுவாரா என்பது காத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது வீசப்படுகிறது ஒரு வேகமான பந்து. அவ்விடத்தில் ஒரு ஓட்டம் மட்டும் பெறப்பட்டிருக்கின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 105 அதிகரிக்கிறது. 8 விக்கெட் இழப்பிற்கு. And the rain is here. Look at this trouble. I haven't seen the class 2012 move fast since the truck shop used at open interval. காலநிலை சற்று மோசமான காலநிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றது. காலநிலை மாறினாலும் எம்முடைய பழைய மாணவர்கள் விளையாடக்கூடிய வேகம் மாறவில்லை என்பது பாராட்டத்தக்க ஒரு விடயம். மலை தூறல்கள், நுவரெலியா பிரதேசத்தின் மலை மேகங்கள் நாவலப்பட்டிய ஜெயதிலக மைதானத்திலே தூறி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நுவரெலியா மாவட்டத்தை சேர்ந்த கொட்டக்கலை தமிழ் மகாவித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் மைதானத்துக்குள்ளே இந்த போட்டியை நிறைவு கொண்டு வருவதற்கு முழுமையாக விளையாட வேண்டும். வேகப்பந்து வீச்சாளர் அணியின் மொத்த எண்ணிக்கை 108 காணப்படுகின்றது. 8 விக்கெட் இழப்பிற்கு. இப்பொழுது அடிக்கப்பட்ட இந்த பந்தில் ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது அந்த இடத்தினில். இதில் கவனிக்க வேண்டிய விடயம் ஒன்று இருக்கின்றது. கொஷின் இவர்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஓட்டங்களை அதிகப்படியாக பெறுவதில் கவனமாக இருக்கின்றனர். இது ஒரு நல்ல அசைவாக கருதப்படுகின்றது. ஆம், T20 போட்டியில் அது ஒரு மிக முக்கியமான ஒரு நுட்பம். ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அவர்கள் 109 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 8 விக்கெட் இழப்பிற்கு. இன்னும் 2 ஓவர்கள் எஞ்சிருக்கின்றது. பிரிந்தன், உங்களுடைய கணிப்புப்படி எத்தனை ஓட்டங்களை பெறுவார்கள்? இதுவரையில் இவர்களுடைய விளையாடிய நிலவரத்தை பார்க்கும்போது கொஷின் இவர்களால் 120 ஓட்டங்களை கடக்கக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக காணப்படுகின்றது. சரியாக சொன்னீர்கள். ப்ரொஜெக்டட் ஸ்கோரும் 128ஆகவே காணப்படுகின்றது.
பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்கள் நிர்ணயிக்க போகும் வெற்றி இலக்கினை. எப்பொழுது வீசப்படுகிறது ஒரு வேகமான பந்து. And here is the recent news. The bowler Pradeep has been a good bowler at the softball, but now we are here to witness how good he is in the hardball. இப்பொழுது பந்து வீச்சாளர் பிரவீன் அவர்களுடைய கைவனத்தில் வீசப்பட்டது ஒரு பந்து. அடுத்தடுத்த 2 பந்துகளுமே ஒரு சிறப்பான பந்து. இவ்விடத்தில் எவ்வித ஓட்டங்களும் இவ்விரு பந்திலும் பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்ப்போம். மலைத்தூறல் சற்று அதிகமாக காணப்படுகிறது கொஷின். ஆனாலும் விளையாடக்கூடிய வேகம் சற்றும் குறையவில்லை. அது ஒரு அகலப்பந்தாக நடுவரினால் தீர்ப்பளிக்கப்படுகின்றது. அந்த அகலப்பந்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 110 அதிகரிக்கின்றது. இதுவரையில் கொட்டகலை அணியினர் 8 விக்கெட்டினை இழந்து 110 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். இப்பொழுது அடிக்கப்பட்ட இந்த பந்தில் ஒரு ஓட்டத்தினை ஈட்டியிருக்கின்றது கொட்டகலை அணி. We have got few drops falling now. Look at the slip cordon. They aren't worrying about the ball. They worried about their hair. கொட்டும் மலையிலும் விறுவிறுப்பு குறையாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றன இரண்டு அணிகளும். நெல்சனை எட்டியிருக்கின்றது ஸ்கோர் 111 ஓட்டங்கள் 8 விக்கெட் இழப்பிற்கு. வீசப்படுகின்றது 17.4வது பந்து. இதுவரையில் கொட்டகலை அணி 8 விக்கெட்டினை இழந்து 111 ஓட்டங்களை ஈட்டியிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்கள் மேலும் ஈட்ட போகும் ஓட்டங்களை. இந்த விசேட அறிவித்தல் கோட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் எங்களுடைய கிஷான் ராகுல் அவர்களை அன்போடு அழைக்கும் எங்களுடைய பிரதான பரிசளிப்பு விழா மேடைக்கு அருகாமைக்கு தற்பொழுது 2 கல்லூரிகளுக்கு இடையிலான பழைய மாணவர்களுக்கு இடையிலான இந்த கிரிக்கெட் போட்டி மழை பெய்து கொண்டிருக்கிற பணியினால் எங்களுடைய மழை காரணமாக மைதானத்தின் களப்பகுதி தற்பொழுது பாதுகாக்கப்படுகின்றது. எங்களுடைய மாணவர்களால் விசேஷமாக 2 அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் மீண்டும் தங்களுடைய ஆடுகள இருப்பிடம் நோக்கி மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருப்பதை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற அதேவேளை இன்னும் சொற்ப வேளையிலே இறுதி பரிசளிப்பு விழா இடம்பெறவிருப்பதை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். නැවතත් මේ මතක් කිරීම අද දවසේදී නවලපිටිය කදිරේෂන් මධ්‍යම විද්‍යාලය ඒ වගේම නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ කොටකල දෙමළ මහා විද්‍යාලයේ ආදරණීය ආදිසු සංගම විසින් සංවිධානය කරන ලබන වසරේ ප්‍රථම මදර පාසල් අතර මේ කඳුකරේ ගැටුම එහෙම නැත්නම් කඳුකරේ ක්‍රිකට් තරඟාවලියේ ගැටුමේ අභියස තවත් සුළු මොහොතකට විට මෙම ස්ථානයේදී නිමා වීමට පත්වීමට නියමිතව තිබෙනවා. Battle of the Mountain මේ 2026 පාසල් දෙක අතර මේ දවන්ත ක්‍රිකට් තරඟාවලියේ සමාප්ති උළෙල සඳහා මෙම ස්ථානට සම්ප්‍රාප්ත වී සිටින සෑම සියලු දෙනා අපි ඉතාමත් ගෞරවයෙන් පිළිගන්න අතරතුරේදී අද උදෑසන සිට මෙතෙක් වෙලා දක්වා අපට මෙම තරඟාවලියේ විනිසුරුත්වය දායකත්වය ලබා දුන් විනිසුරුවන් යටේට කටයුතු කරපු ආදරණීය විනිසුරු මොඩුල විශේෂයෙන්ම ගණේෂ් මහත්මයා ඒ වගේම මෝහන් මහත්මයා ඇතුළු නුවරඑළිය දිස්ත්‍රික් මධ්‍ය පළාත් මදනේ ක්‍රිකට් සම්මේලනයේ ආදරණීය ලකුණු සටන් කරන්න මෙලන් රාජපක්ෂ මහත්මයා ඇතුළු ඒ සෑම සියලු දෙනාට ආදරණීය සංවිධායක මණ්ඩල වෙනුවෙන් අපගේ ස්තුතිය පුද කර සිටිනවා මේ මොහොතේදී. And look at that, the ground staff are actually running faster than the opening batsman did all morning. Can we sign these guys up to the next things? ஆம் 112 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் இந்த போட்டியானது மழை காரணமாக நிறுத்தப்படுகின்றது. So the match is delayed due to the rain. ஆம், மழை காரணமாக இந்த போட்டியானது சற்று நேரம் இடைநிறுத்தப்படுகின்றது. 112 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையிலே இந்த போட்டியானது இடைநிறுத்தப்படுகின்றது. மீண்டும் ஆரம்பிக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். மீண்டும் இந்த போட்டியினை ஆரம்பிப்பதற்கு காலநிலை கை கொடுக்கும் என்று நம்புவோம் கொஷின். மேலும் ஒரு விடயத்தை கூற வேண்டும் என்றால் இதுவரையில் விளையாடிய பழைய மாணவர்கள் மிகவும் இளமை துள்ளலோடும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் லாவகமாகவும் வியூகங்களை அமைத்தும் கூட தன்னுடைய திறமையான விளையாட்டினை விளையாடிய வண்ணம் காணப்பட்டனர். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விளையாட்டு. இன்றைய சமரிலே நாவலப்பிட்டிய மத்திய கல்லூரியான கதிரேசன் மத்திய கல்லூரி அதே போல
நுவரெலியா பிரதேச மாவட்டத்திலே காணப்பட்ட கொட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் கடின பந்து சமரிலே ஒரு போட்டி நிறைவுக்கு வந்தது. இரண்டாவது தொடர், அதாவது கொட்டகலை பழைய மாணவர் சங்கத்துக்கும் அதே போல கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவருக்கு இடையிலான அந்த போட்டி இடைநடுவே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மழை காரணமாக இன்றைய கால சூழ்நிலையானது இம்மாதங்களுக்கு மே மாதங்களுக்கு பிறகு 12 மணிக்கு பின்பதாக Old Boys 1990 OL and 1919 AL. ஆம், இந்த அறிவுறுத்தல் நடுவர்களுக்கான அறிவித்தல். போட்டியினை ஆரம்பிப்பதற்காக நடுவரினை ஏற்பாட்டு குழுவினர் மைதானத்துக்கு அழைக்கின்றனர்.
I would request the umpire to please enter the ground. ஒரு அன்பான வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம். இந்த வேளையில மீண்டும் நாங்கள் 2 கல்லூரிகளுக்கு இடையிலான பழைய மாணவர் சங்க போட்டியை இடைநிறுத்தப்பட்ட பகுதியிலிருந்து ஆரம்பிக்கவிருக்கின்றோம். 2 நடுவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்ற மைதானத்திற்கு வருகை தருமாறு இந்த அன்பான வேண்டுகோள் எங்களுடைய கல்லூரியின் ஏற்பாட்டு குழுவின் சார்பாக நடுவர்களாக கடமையாடி கொண்டிருக்கிற திரு கணேசன், திரு மோகன் அவர்களையும் புள்ளிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிற மெலான் ராஜபக்ச ஆகியோரை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மீண்டும் நாங்கள் போட்டியை ஆரம்பிக்கவிருக்கின்றோம். இப்பொழுது 2 அணியின் வீரர்களும் மிகவும் தயார் நிலையில் இருக்கின்றனர். இவர்கள் மைதானத்தை நோக்கி வந்தபடி இருக்கின்றனர். போட்டி இப்பொழுது ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகின்றது. கொஷின் பொறுத்திருந்து பார்ப்போம். மழை சற்று வெடுப்பட்டு இருக்கின்றது. நிச்சயமாக இது ஒரு மிகவும் ஒரு விறுவிறுப்பான போட்டியாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே போல் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், இன்றைய தினம் எங்களுக்கு பூரண ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சூரியன் FM முதற்தர வானொலி. அதே போல் அச்சு ஊடக அனுசரணை வீரகேசரியும் எங்களோடு கை கோர்த்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய இதே பூர்வமான நன்றிகளை இவ்வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். I am pretty sure that these schools are just not fighting. They are just trying to make something most memorable than they did in their school times. தொடர்ந்தும் எத்தனை காலநிலை மாற்றங்கள் வந்தாலும் விளையாட்டு வீரர்களிடம் இருக்கக்கூடிய உத்வேகமும் சுறுசுறுப்பும் குறையாமல் காணப்படுகிறது. கொஷின் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது விளையாட்டானது ஆரம்பிக்க காத்திருக்கின்றது. To our lovely spectators, hold on your umbrellas. And to the wives and fiancés in the stand, don't worry, they'll be home soon. மீண்டும் போட்டிகளை ஆரம்பிக்கலாம். என் அன்புக்குரிய கல்லூரியின் நிகழ்கால மாணவர்களே, அன்பார்ந்த பழைய மாணவர்களே, ஒரு சிறிய குட்டி கதை ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு போட்டியை நாங்கள் விரைவாக செல்லலாம். ஒரு பிரதேசத்தில் ஒரு முனிவர், எந்த விதத்திலும் அவர் ஒரு தீர்க்க தரிசியா இருந்தாரு. எல்லா விதத்திலும் ஞானத்தில் அவர் மேலோங்கி இருந்தவர். அந்த முனிவரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று இறுக்கமாக இரு கைகளிலும் உயிரோடு இருக்கின்றது. நாடு முழுவதும் 103.6 நாமே முதல்வன் சூரியன். எங்கள் உயிருக்கு நேர். நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன். எங்கள் உயிருக்கு நேர். நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன். எங்கள் உயிருக்கு நேர். நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன். எங்கள் உயிருக்கு நேர். நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன். எங்கள் உயிருக்கு நேர். நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன். எங்கள் உயிருக்கு நேர். நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன். எங்கள் உயிருக்கு நேர். நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன். எங்கள் உயிருக்கு நேர். நாடு முழுவதும்
103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள் உயிருக்கு நேர் நாடு முழுவதும் 103.6 103.4 நாமே முதல்வன் சூரியன் 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 எங்கள்
கொட்டகலை தமிழ் மகாவித்தியாலய பழைய மாணவ அணியினர் இப்பொழுது களத்தடுப்பிலே ஈடுபடுவதற்காக மைதானத்தில் நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து கதிரேஷன் மத்திய கலைஞருடைய பழைய மாணவர்களின் துடுப்பாட்ட வீரர்களை நாங்கள் மிக விரைவாக மைதானத்தில் கலைக்கின்றோம். எங்களுடைய நடுவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் போட்டிகளை தொடர்ச்சியாக நடத்தி வைப்பதற்கு. 20 ஓவர் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த போட்டி சீரற்ற காலநிலை காரணமாக 15 ஓவர்களுக்கு இப்பொழுது மட்டுப்படுத்தப்பட்டு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து கொட்டகலை தமிழ் மகாவித்தியாலய பழைய மாணவர் அணியினர் களத்தடுப்பிலே ஈடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் சீரற்ற காலநிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நடுவர்கள் இப்பொழுது போட்டியினை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். பார்ப்போம் தொடர்ந்து எவ்வாறு காலநிலை அமையவிருக்கின்றது. தொடர்ச்சியாக போட்டிகளை நடத்தி செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். இப்பொழுது கதிரேஷன் அணியின் பழைய மாணவர் சங்க வீரர்கள் துடுப்பாட்டத்தினை தெரிவு செய்ய தயாராக இருக்கின்றனர். இவர்களுடைய வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருப்பது 15 ஓவர்களுக்கு 103 ஓட்டங்கள். ஆம், ரசிகர்களின் உற்சாக வரவேற்புக்கு மத்தியில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் தற்போது களத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றனர். கொட்டகலை மாணவர்களும் தங்களுடைய பந்து வீச்சுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றனர். பழைய மாணவர்களும். This is a bad news for the bowlers, but great news for our senior players. That's 5 fewer overs of running. It's time for maximum intent and minimum fitness. Let's see who can adjust to the speed chase. கதிரேஷன் பழைய மாணவர் சங்க அணியினருக்கான ஒரு சிறிய வேண்டுகோள். அந்த அணியிலிருந்து உதிரி வீரர் ஒருவரை மேடைக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டும் அந்த அறிவித்தல், கதிரேஷன் அணியிலிருந்து ஒரு உதிரி வீரரை மேடைக்கு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். முதல் பந்திலே மிகவும் ஒரு சிறப்பான அடி. 4 ஓட்டங்களா? ஆம், முதலாவது பந்திலே 4 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றனர் கதிரேஷன் அணியினர். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 4ஆக அதிகரிக்கின்றது. சரியாக சொன்னீர்கள் கோஷின். அடிக்கப்பட்ட பந்தானது பவுண்டரி எல்லையினை லாவகமாக கடந்திருக்கின்றது. முதலாவது பந்திலேயே இந்த ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. The first ball has been smashed to the boundaries. Let's cheer on for our Kadireshan PPA. It's a great start for the Kadireshan. The ball was கதிரேஷன் அணியிலிருந்து ஒரு உதிரி வீரர் ஒருவரை அழைக்கின்றோம். உங்களுடைய பெயர் விவரங்கள் வழங்கப்பட வேண்டும் பிரதான காரியாலயத்திற்கு. அதற்காக கதிரேஷன் அணியின் சார்பாக ஒரு உதிரி வீரரை அழைக்கின்றோம். கதிரேசன் மத்திய கல்லூரியிலிருந்து உதிரி ஆட்டக்காரர் ஒருவரை இந்த மைதான காரியாலயத்துக்கு வருகை தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவருடைய பெயர் விவரங்கள் தெரியாமல் இருக்கிறது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களுடைய பெயர் விவரங்கள் வேண்டும். அந்த வகையில் மற்றொரு 4 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முதலாவது பந்து ஓவரிலிருந்து அடித்தாடும் நோக்கோடு கதிரேஷன் மத்திய கல்லூரியுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள், குறிப்பாக இந்த இடதுகை துடுப்பாட்ட வீரர் மிக சிறந்த முறையிலே முதல் பந்திலிருந்து அடித்தாடும் நோக்கிலே ஆடுகளத்தில் நுழைந்திருக்கின்றார். அந்த துடுப்பாட்ட வீரர் பவி, அவரோடு இணைந்து நிஷான் ஆகிய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் இப்பொழுது ஆடுகளத்திலே நுழைந்திருக்கின்றார்கள். கதிரேஷன் மத்திய கல்லூரி அணிக்காக கொட்டகலை தமிழ் மகாவித்தியாலய பழைய மாணவர் சங்க அணியினுடைய ஆரம்ப பந்து வீச்சாளர் டில்ஷான் இப்பொழுது முதலாவது பந்து ஓவரை வீசிக் கொண்டிருக்கின்றார். ஒரு இடதுகை மிக மிதவேக பந்து வீச்சாளராக கொட்டகலை தமிழ் மகாவித்தியாலய பழைய மாணவர் சங்க அணிக்காக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக சீரற்ற காலநிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. நடுவர்கள் இப்பொழுது இரு அணிகளோடும் ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக போட்டியை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள். இதோ முதலாவது பந்து ஓவரின் அடுத்த பந்து வீசுவதற்காக டில்ஷான் இப்பொழுது தயாராக இருக்கின்றார். மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு அதிரடியான துடுப்பாட்டம். மீண்டும் ஒரு 4 ஓட்டம். அந்த இடதுகை துடுப்பாட்ட வீரர் பவி அந்த மீண்டும் ஒரு 4 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த
4 ஓட்டத்தோடு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14 உயர்ந்திருக்கின்றது. முதலாவது பந்து ஓவர் வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே 14 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் கதிரேசன் மத்திய கல்லூரி பழைய மாணவர் அணி. அந்த வகையில் கதிரேசன் மத்திய கல்லூரி அணியினர் பழைய மாணவர்கள் அணியினர் 103 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர். ஆரம்பமே அதிரடியாக ஆரம்பித்திருக்கின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம். சீரற்ற காலநிலையும் அதிகரித்தவாறு இருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை போட்டியை இடைநிறுத்துவதற்கு நடுவர்கள் தீர்மானித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக சீரற்ற காலநிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. எனவே நடுவர்கள் மீண்டும் போட்டியினை இடைநிறுத்துவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். போட்டி இடம்பெறும் அந்த மைதானம் இப்பொழுது கவர்ஸ் மூலமாக பாதுகாப்பான முறையிலே ஓடுவதற்கு எங்களுடைய மாணவர்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். போட்டி மீண்டும் இடைநிறுத்தப்படுகின்றது. பார்ப்போம் எங்களுடைய நடுவர்கள் இவ்வாறான தீர்மானத்தினை இந்த போட்டியின் தொடர்ந்து நடாத்துவதற்கு இவ்வாறான தீர்மானத்தினை எடுக்கவிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறியவிருக்கின்றோம். And once again, there are going to be a small nap for our players.